நம்ம இப்ப வந்து பிரவச்சன சாரத்துல பார்த்துட்டோம். என்னென்ன பாவம் இருந்தா என்ன மாதிரி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஆக்சுவலி நம்ம பார்க்கறது வந்து சொர்க்கம் கிடைக்கிறது, நரகம் கிடைக்கிறது, மோட்சம் கிடைக்கிறது. நம்ம வந்து அதுக்கெல்லாம் வந்து சொர்க்கத்துக்கு நிறைய விதமா போலாம், நரகத்துக்கும் நிறைய விதமா போலாம். இங்க பேசப்படுறது பிரவச்சன சாரத்துல பேசப்படுறது என்னன்னா உயிரோட உபயோகம், உயிரோட சுபாவ குணம். உபயோகம் உபயோகம் என்ன மாதிரி இருந்தா அது என்ன இடத்துக்கு போகும் அப்படிங்கறத நம்ம இங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம். சோ அது அசுப பாவம் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, மித்யாத்துவத்தோட அனந்தானுபந்தியோட இருந்ததுன்னு சொன்னா அது நரகத்துக்கு, விலங்குகளுக்கு, அப்புறம் பூநரனா, அதாவது இழிவான மனித பிறவில பிறக்கும் அப்படின்ற. அதே வந்து அது சமயத்தோட சுபபாவ உபயோகம் இருந்ததுன்னு சொன்னோம். உயிரோட உபயோகம் சுபபாவத்துல இருந்ததுன்னு சொன்னா அது எங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா சொர்க்கம் போறது, தேவகதி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா. அதே சுத்த உபயோகத்துல இருந்தது அப்படின்னு சொன்னா அது மோட்சம் போறதுக்கான வாய்ப்பு அதுக்கு இருக்கு, போகும் அப்படிங்கலாம். நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், இது மட்டும்தான் சொர்க்கம் போற வழியா, இது மட்டும் இங்க பேசப்படுற விஷயம் நம்ம உயிரோட உபயோகம் பத்தி பாக்குறோம். உயிரோட உபயோகம் இந்த மாதிரி இருந்ததுன்னா அது அடையக்கூடிய நிலைமை, அது அடையக்கூடிய பயன், அது என்ன அடைய முடியும் அப்படிங்கறத அங்க பிரவச்சன சாரத்துல சொல்லும். சோ அசுப உபயோகமா இருந்து உயிரோட உபயோகம் அசுபமா இருந்ததுன்னா அது அந்த மாதிரி கதி அடையும். சுபமா இருந்தா இந்த மாதிரி அடையும். சுத்தமா இருந்த இதுவா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் நம்ம வந்து அது மோட்சத்தை அடையிறதுக்கான இதுவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். சோ அந்த மோட்சத்துக்கு அடையாதுன்னு அதுக்கு வந்து அடைமொழியும் கொடுத்துருக்காங்க இல்ல, எந்த மாதிரி எல்லாம் சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து யார் வந்து அந்த சுத்த பாவத்தை அடைய முடியும், அந்த பரிணாமத்தை யார் அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கும் அந்த காதையை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து எப்படி அது சிரமணர் தான் அதை வந்து அடைய முடியும், முனி தான் அதுல வந்து அடைய முடியும். சோ எப்படிப்பட்ட முடியும், சோ எல்லா முனியுமே வந்து அந்த சுத்த உபயோகத்துல இருக்க முடியாது அப்படிங்கிறது. அதுக்குதான் சில அடைமொழி இல்லாமும் கொடுத்துருந்தாங்க. சோ நல்ல முறையில தெரிஞ்சுக்கிறது, பதார்த்தம் பத்தி தெரிஞ்சுக்கிறது, சூத்திரம் பத்தி தெரிஞ்சுக்கிறது, பதார்த்தம் எப்படி இருக்கோ அந்த சொரூபம் எப்படி இருக்கோ அத அப்படியே தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி சூத்திரத்தையும் அந்த மாதிரி அர்த்தத்தோட தெரிஞ்சுக்கிறது, அது ஒரு குணம்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து அந்த மாதிரிலாம் அதுக்கப்புறம் சமயம் பார்த்தோம், தவம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து நம்ம வந்து விகத்த ராகம், சோ ராகம் இல்லாத நிலைமையை பத்தி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். சோ விகத்த ராகம் அப்படிங்கிற பொழுது உங்களுக்கு வந்து அந்த ராகம் பத்தி பார்க்கும்போதுதான் நமக்கு வந்து ராகத்வேஷம் சமதா பாவத்துல உங்களுக்கு சமமா இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி பேசணும். ஆனா அந்த சமமா இருக்கிறது, சமபாவம், இதுவா இருக்கிறது அப்படிங்கறத நம்ம வந்து ரொம்ப லேசா எடுத்துட்டு இருக்கோம். நம்ம நிலையில பார்க்கும்போது புழக்கத்துல இருக்கும்போது நிறைய பேசுவோம், சமதாபாவத்துல இருக்கணும், சமதாபாவத்துல இருக்கணும், எது வந்தாலும் சமமா எடுத்துக்கணும், அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பேசுறோம். ஒரு நோய் வந்தாவோ இல்ல வேற ஏதாவது சிக்கல் வந்தாவோ நம்ம சமதாபாவத்துல இருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் பேசுறோம். ஆனா உண்மையிலே எங்க சொல்லப்படுறது, ஏன்னா இது எதனுடைய அடைமொழியா வருதுன்ற விகத்தர் ஆகும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா மோட்சம் அடையிறதுக்கான தகுதியான விஷயமா சொல்லப்படுற விஷயமா இருக்கு. அது நம்ம சொல்ற அந்த வெறும் சாதாரண சமதாபாவத்தினால மோட்சத்தை வந்து நம்மளால அடைய முடியாது அப்படிங்கிறோம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தோம்னா அதுதான் இங்க வந்து மகராஜ் வந்து விளக்கமா வந்து சொல்றாரு எப்படிப்பட்ட இது. சோ அந்த சாமிய பாவம் அப்படிங்கிறது நம்ம அது முன்னாடி காத்தையிலயும் பார்த்தோம், சாமிய பாவம் இருக்கணும், அதுதான் தர்மம்னு சொல்றோம். சாரித்திரங்கிறது தர்மம், சாமிய பாவங்கிறது தர்மம். அப்படிங்கிற போது அது யார் பாலன் பண்றாங்க, யார்கிட்ட அந்த பாவனை இருக்கும், அவங்கதான் வந்து இத பண்ண முடியும் அப்படிங்கிறோம். சோ இதுல வந்து நம்ம என்ன சொல்றோம், ஆத்மாவுடைய ஆத்மாக்குள்ள மோக பாவம் இல்லாம போகுது, அதுதான் உங்களுக்கு வந்து சாமிய பாவம் அப்படிங்கிறது. இல்ல வந்து அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அவங்களுக்குன்னா சுக துக்கத்துல வந்து ஆஹ் சமமா இருக்கிறது, சுக துக்கத்துல சமமா இருக்கிறது. சுக துக்கத்துல சமமா இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, சமமா பாக்குறோம் அப்படின்னு சொன்னா சுகமோ துக்கமோ வரும் பொழுது அந்த சுகத்தையோ துக்கத்தையோ
ஃபீல் பண்றது. அதுக்கப்புறம் வந்து அதை இது பண்றதுக்கு இது பண்ற மாதிரி நான் சுக துக்கத்துல இருக்கேன், இதை வந்து சமத்தாவில் இருக்கேன், சமத்தாவில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றோம். ஆனா அது இல்ல விஷயம். மோகபாவம் இல்லாம இருக்கிறது. இன்னொன்னு வந்து பாத்துனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அனுபவத்துக்கே வராம இருக்கணும். என்ன பண்ணாம இருக்கணும்? நம்ம அனுபவம் நாம் அனுபவம் பண்ணாம இருக்கணும். அசாதா வேதனையுமோ சாதா வேதனையுமோ உதயத்துல இருக்கிறத வந்து அத வந்து அனுபவத்துக்கே வர்றதில்லை. சோ அதுக்கு பேர் தான் உங்களுக்கு வந்து சமபாவம் அப்படின்னு பேரு. சோ நம்ம வந்து சாமாயிக பாட்டோட படிக்கணும் இல்லையா? துக்கே சுக எல்லாம் படிக்கணும் இல்லையா? வந்து உங்களுக்கு வந்து ஐரணி பந்து வர்க்கே யோகே வியோகே பவனே வனே வா நிராகிருத சேஷ மமத்வ அப்படிங்கிற மாதிரி படிக்கணும். சோ எல்லா நிலைமையும் அது சுகமாகட்டும் இல்ல துக்கமாகட்டும், அதே மாதிரி பூவனை வனே வீட்டுல இருக்காம இருந்தா வெளியில இருந்தாவோ, படத்துல இருக்காம இருந்தா மாளிகையில இருந்தாவோ, இதுல இருந்தாவோ, எங்க இருந்தாலும் சுக துக்கம் அவங்களுக்குள்ள அந்த பாவனை வர்றது இல்ல அப்படிங்கிற நிராகிருத சேஷம் மமத்துவ. சோ எதனால வந்து அது வருது அப்படின்னு பார்த்தோம்னா, எதெல்லாம் நமக்கு வந்து மமத்துவ பாவம் இருக்கோ, எது மேலாம் நமக்கு வந்து மமத்துவ பாவம் இருக்கோ, கண்டிப்பா அங்க வந்து நம்மளால வந்து சமபாவனை பண்ண முடியாது அப்படிங்கிறோம். சோ இதில் சாமாயிக பாட்டுல சொல்றது வந்து ஒரு பிரார்த்தனை, ஒரு பகவான் கிட்ட நம்ம வந்து சொல்றோம், எனக்கு வந்து இந்த மாதிரி சமபாவனை வரட்டுங்கிறது. சோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்னென்ன சாதனைக்கு போல முதல்ல வந்து பாவனை பண்றோம், அதுக்கப்புறம் சாதனை பண்ணோம், அதுக்கப்புறம் தான் நீங்க அதுல ஒழுக முடியும், அதுல நிக்க முடியும். சோ முதல்ல இது சாமாயிக பாடத்துல வரதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாது என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, முதல்ல பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணு. என்ன மாதிரி? நான் சமதா பாவனையோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. எப்பெல்லாம் சமதா பாவனை இருக்கணும்? சுகமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி வனேவா புவனேவா யோகேவா வியோகேவா சம்யோகம் ஏற்பட்டாலும் சரி, யோகம் ஏற்பட்டாலும் சரி, எப்படி இருந்தாலுமே நான் வந்து சமதா பாவனையோட இருக்கணும் அப்படிங்கிறது. சோ அப்ப வந்து நீங்க அதுக்கு பயிற்சி பண்ண அந்த பாவனைகள் உங்களுக்குள்ள வரணும் பண்ணும்பொழுது அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அதுதான் உங்களுக்கு வந்து சாதனையா ஆக முடியும். உங்களுக்குள்ள ஒரு சம்ஸ்காரம் வர முடியும், அது சாதனையா பண்ண முடியும். சோ சாதனை பண்ண அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த சமதாபாவம் உங்களுக்கு உபலப்தி ஆகும். அப்போ உங்களுக்கு வந்து எது மேலேயும் உங்களுக்கு வந்து அந்த மோகம் இருக்காது போது உங்களுக்கு அந்த சாமி பாவங்கிறது இயற்கையா உங்களோட சுபாவமா அது வர முடியும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், அத உபலப்தி அடைகிறோம் அப்படின்னு சொல்றோம். சோ இங்க அதுக்குதான் சொல்றாங்க இந்த விஷயங்க இந்த விகத்த ராகம் அப்படிங்கிறது அந்த மாதிரி சமபாவத்தை தான் சொல்றாங்க. ஏன்னா யாருக்கு வந்து அந்த சாமி பாவம் வந்து யாருக்கு அந்த சுத்த உபயோகம் வர முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, சோ இந்த அடைமொழி இருக்கிற சமணருக்கு தான் வர முடியும் அப்படின்னு சொல்றோம். அதுல இந்த விகத்த ராகம் அப்படிங்கிறது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த சமபாவனை இருக்கிறது இருக்கு அப்படிங்கிறதாம். சோ பாவனை சமபாவனை வந்து முதல்ல வந்து ஆரம்பிக்கிறோம் முதல்ல, அதுக்கப்புறம் சாதனை பண்றோம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அதுலதான் உங்களுக்கு வந்து உங்க அது உபலப்தியா ஆக முடியும் அப்படிங்கறதாம். எப்படி எப்படி வந்து நம்ம வந்து பிராக்டிஸ் பண்றோமோ அதை பொறுத்துதான் அதை வந்து நம்ம வந்து எவ்வளவுதான் பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா கூட இன்னைக்கு இருக்கிற அந்த யோகியதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளால அது நமக்கு அது உபலப்தி ஆக முடியும். முதல்லயே அந்த பாடல்லே சொல்லிட்டாங்க, யாருக்கான அது பண்ண முடியும்னா சமணருக்கு தான் பண்ண முடியும் அப்படிங்கிற பொழுது அவங்கதான் இதை அடைய முடியும் அப்படிங்கிறான். இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா சொல்லிட்டே இருப்போமே தவிர அது நமக்குள்ள இருக்கிறதா ஆகாது. இந்த சமபாவம் நமக்குள்ள இருக்கிறதா ஆகாது அப்படிங்கிறதா. அப்ப வந்து என்னவா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்குள்ள வந்து அந்த பாவனை பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த ஃபீல் வரக்கூடாது. ஒரு 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 நடக்குது அப்படின்னு சொன்னா அது வெறும் ஒரு நாலேஜா மட்டும்தான் அந்த விஷயம் இருக்கணும். அது மேல உங்களுக்கு உபயோகம் போகாம இருக்க முடியாது அப்படிங்கிறதும் அது உங்களால நீங்க ஃபீல் பண்ணாம இருக்கிறது. ஒரு நோய் வந்தாவோ ஒரு வலி வந்தாவோ உங்களுக்குள்ள வந்து ஒரு வேதனை உணர்வோ இல்ல சந்தோஷ உணர்வோ உங்களுக்கு வந்து இது ஏற்படாம இருக்கணும். அதுக்கு பேர் தான் உண்மையான
சாமிய பாவமா இருக்க முடியும். நாம இங்க நம்ம சமதா சமதா சொல்லணும்னு சொன்னா மேக்சிமம் நம்மளுடைய பயிற்சி மூலியமா நம்ம எனக்கு சமதா பாவனை வேணும் 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 சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னா கூட, அப்படி பண்ணோம் அப்படின்னா கூட நம்மளால கிரகஸ்த நிலையில மேக்சிமம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு வலி வந்தது, உடம்பு முடியல, இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம்னு சொன்னா கத்தி கலாட்டா பண்ணாம அமைதியா அத சகிச்சுக்கிறதுக்கான இதுதான் நம்மளால மேக்சிமம் பண்ண முடியும். அதை தாண்டி நம்மளால இங்க எதுவுமே பண்ண, ஏன்னா மோகபாவம் இருக்குது நம்ம கிட்ட. சோ எப்போ மோகபாவம் இல்லாம போகுதோ அப்பதான் உண்மையான அந்த சாமிய பாவம் வர முடியும் அப்படிங்கிற. அப்போ உங்களுக்கு நீங்க அந்த சகிக்கிறீங்களே தவிர வேதனை பண்றீங்க. உங்களுக்குள்ள அது அனுபவத்துக்கு வருது. துக்கங்கிறது அனுபவத்துல வருது. அது உங்களுக்கு சமபாவனையா ஆக முடியாது அப்படிங்கறதான். ஏன்னா இப்ப உங்களுக்கு இப்போ உடம்பு மேலதான் நமக்கு மமத்துவ புத்தி இருக்கு அப்படிங்கறதுனாலதான். சோ ஒரு ஃபீவர் வந்ததோ, இல்ல ஒரு வேற ஏதோ ஒரு உடம்புக்கு வந்ததோ, நோய் வந்தது அப்படின்னு சொன்னா, அப்ப என்ன பண்றோம்? அதுக்கு ஒரே இதுவா இருக்கு, எப்படியாவது அந்த நோயை தீர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்வேகம் வருது. நோய் இருக்குன்றது அந்த வேதனை இருந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் மருந்து எடுத்துக்கிறோம், எல்லாம் பண்றோம். சோ ஆனா எப்படி சாமிய பாவம் இருக்குதுன்னு சொன்னா, உங்களுக்கு அது நோய் வந்துதான் வரட்டும், அது என்ன ஆகுது, அது வந்த மாதிரி அது போகுது. போலன்னா என்ன ஆகும் அது? அப்போ உங்களுக்கு அது போலன்னு சொன்னா உன்னையே தூக்கிட்டு போற மாதிரியும் இருக்கலாம். சோ அப்படி இருந்தாலும் என்ன ஆயிடப்போகுது? ஒன்னும் ஆயிடப்போகுது. அந்த மாதிரி உங்களுக்கு கவனம் அது மேல போகாம இருக்கும் பட்சத்துல அப்பதான் அது சாமிய பாவமா ஆக முடியும். அந்த பரிணாமம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சாதாரண கிரகஸ்த நிலையில வர முடியாது. சோ நோய் வந்தாவோ இல்ல வேற எது வந்தாவோ என்ன ஆகும்? உங்களுக்கு ஆர்த்த தியானம் இருக்கும். சோ அது ஆனா ஓரளவுக்கு இது பண்ணணும்னு சொன்னோம்னா, பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆர்த்த தியானம் இல்லாம பாத்துக்க முடியும். அப்படிங்கன்னா அது மேலேயே இது பண்ணி கவனம் அதுலயே வச்சிருந்து நீங்க அது நோய் வந்துருச்சுன்னு அதை பத்தி நினைச்சு துக்கப்படுது, அதெல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர, ஆனா சாமிய பாவங்கிறது வர்றதுங்கிறது கிடையாது. அந்த மாதிரி சமத்தாவ கிட்ட இங்க பேசல அப்படிங்கறதான். சரி, நீங்க கிரகஸ்த நிலையில என்னென்னலாம் முயற்சி பண்றீங்களோ அதெல்லாம் இந்த விகதராக பாவம் அப்படிங்கிற அந்த அடைமொழிக்குள்ள அது வராது. சமதா பாவத்துக்கான விஷயமா அது இருக்கிறது இல்ல. சோ வேதனை பண்ணாம இருக்கிறது, அனுபவத்துக்கே வராம இருக்கிறது, அந்த துக்கம் நான் எனக்கு நோய் வந்திருக்கு, எனக்கு பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் எப்போ அந்த ஆத்மாவுக்கு அந்த அனுபவமே வராம இருக்கோ அப்பதான் அந்த சாமிய பாவம் வர முடியும் அப்படிங்கறதான். அதுதான் உங்களுக்கு சாமாயிக பாட்டிலையும் சொல்றோம். சோ அவங்க பந்துவா இருந்தாலும் சரி, இல்ல எதிரா வைரியா இருக்கட்டும், பந்துவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் பந்துவா இருந்தா அவங்க மேல ஒரு மோகம், வைரினியா இருந்தா அவங்க மேல துவேஷம், ராகம் இங்க, துவேஷம் இங்க. சோ அதே மாதிரி நிறைய அதெல்லாம் பண்ணாம இருக்கிறது. யாரா இருந்தாலும் பந்துவா இருந்தாலும் சரி, எதிராளியும் இருந்தாலுமே சரி, எந்த வருமான இது பண்றது கிடையாது. உங்களுக்கு ஒரு எதிர்விளைவோ இல்ல எதுவோ பண்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது இவங்க எனக்கு நண்பன், இவங்க எனக்கு பண்ணுவாங்க, அவங்க எதிரி எனக்கு பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி சிந்தனையோ இல்ல அந்த மாதிரி இதுக்குள்ளேயோ போகாம இருக்கிறது. அந்த மாதிரி பிரிவெல்லாம் இல்லாம அந்த மாதிரி பாவனை எல்லாம் போகாம இருக்கிறது. சுகதுக்குன்னா அப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நமக்கு யாராவது ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கன்னு சொன்னா நம்முடைய சுகதுக்கங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கிறோம், நமக்கு இதெல்லாம் கிடைக்குது சொல்றோம். சோ நம்ம வேதனை பண்றோம். அங்க உங்களுக்கு எங்க சமதாபாவம் இருக்க முடியும்? அது சமதாபாவமா ஆகாது அப்படிங்கறதான். அதனால இதெல்லாம் நம்ம சமதாபாவம் நினைச்சுக்கிட்டு நம்மள நாமளே திருப்தி படுத்திக்கிறது இல்ல. உண்மையான சமதாபாவங்கிறது மோட்சத்துக்கான காரணமா இருக்கிறது அப்படிங்கிறது மோகபாவம் இல்லாம அது அனுபவத்துக்கே வராம இருக்கிறது அப்படிங்கலாம். இது கண்டிப்பா உங்களுக்கு யாருக்கு வர முடியாதுன்னா ஸ்ராவக நிலையில கண்டிப்பா வர முடியாது அப்படிங்கதான். நிறைய உதாரணங்கள்லாம் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றோம். சோ பரதர் பாக்குறோம், அதே மாதிரி பாகுபலி பாக்குறோம். சோ எல்லாருமே அவங்களுக்கு அந்த சமதாபாவம் சாமிய பாவம் வரல அப்படிங்கறதுனாலதான் அவர் ஒரு வருஷம் அங்க நின்னுட்டே இருந்து அப்படி கூட அவருக்குள்ள வரல, சமதாபாவம் வரல, சாமிய பாவம் இல்ல, அந்த மோகம் இல்லாத பாவம், ராகத்வேஷம் இல்லாத அந்த தூய நிலை அங்க அவங்களால பிராப்தி அடைய முடியல. அது காரணமாதான் அங்க மோட்சம் கிடைக்காம இருக்கு அப்படின்னு சொல்றதுதான். நிறைய பேர் அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் பாக்குறோம். அந்த மாதிரி யாரெல்லாம் உபலப்தி அடைய முடியல அப்படிங்கறது எல்லாமும் நம்ம
பார்க்கலாம். நிறைய எக்ஸாம்பிள் அதே மாதிரி பார்க்க முடியும் அப்படிங்கிறலாம். சோ இதெல்லாம் கூட பாக்குறோம். பாண்டவர்லாம் கூட பாக்குறோம். அதுல 3 பேர் மோட்சம் போறாங்க. 2 பேர் சர்வார்த்த சித்தி போறாங்க. யார் வந்து அந்த எல்லாமே அந்த மோகபாவம் இல்லாம இருக்காங்களோ, அந்த உடம்பு தண்டது இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ, அவங்கலாம் போறாங்க. விகல்பம் வந்தவங்க 2 பேரும் மோட்சம் போக முடியல அப்படிங்கிறதான். சோ அந்த உடம்புக்கு வரும்போது நோய் வர்றது மட்டும் இல்ல. ஈவன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இது கடிக்குது, ஒரு கொசு கடிக்கிறதாகட்டும், இல்ல ஒரு தேள் கடிக்கிறதாகட்டும், இல்ல ஒரு பாம்பு கடிக்கிறதாகட்டும், எது கடிச்சாலுமே எதுவுமே உங்களுக்கு வந்து அது உங்களை வந்து பாதிக்காம உங்களுக்குள்ள அது ஒரு அனுபவத்தை கொடுக்காம இருந்தது அப்படின்னாதான் அது சாமிய பாம்பு. ஆனா சாமானிய பாட்டுல இதெல்லாம் தான் நம்ம என்னவா கேட்கிறோம்? பிரார்த்தனையா நமக்கு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறோம். சோ அதுக்கு காரணமா என்ன இருக்குது அப்படின்னா நிராகிருத்தா மமத்துவ புத்தி சேஷம் மமத்துவ நிராகிருத்தா சேஷா மமத்துவ புத்தி. சோ அந்த மமத்துவ புத்தி எப்ப வந்து இல்லாம போகுதோ அப்பதான் வந்து என்னால இந்த இது மேல சொன்னோம் இல்லையா, துக்கே சுகே வைரினி வந்து வருகே யோகி யோகி அந்த மாதிரிலாம். சோ அதெல்லாம் அப்பதான் உங்களுக்கு வந்து வர முடியும் அப்படிங்கறதுனாலதான் எனக்கு வந்து அதெல்லாம் அந்த பாவனை எனக்கு அந்த பரிணாமம் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த சாமாயிய நம்ம வந்து பிரார்த்தனை பண்றோம். அதனால வந்து இது வந்து பண்ணும் பொழுது ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது இப்ப உங்களுக்கு வந்து ஒரு கருமத்தோட விபரீத பரிஸ்திதி இருந்தது அப்படின்னு சொன்னா அது கரும உதயத்துல இருந்ததுன்னா அப்ப வந்து உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு வந்து வர முடியும். உங்களுக்கு நோய் வரலாம், இல்ல இதெல்லாம் கடிக்கிறதுலாம் இதெல்லாம் இருக்கலாம். சோ அந்த மாதிரி எல்லாம் நடக்கும் பொழுது உங்களுக்கு உடம்பு மேல மமத்துவ புத்தி இல்லைன்னு சொன்னா அதனால ஏற்படுற அந்த அந்த உடம்பு சரியில்லாம ஏற்படுற அந்த வலி வேதனைலாம் அந்த உயிர் வந்து அனுபவம் பண்ணாது அப்படிங்கிறதா. அந்த மாதிரி பண்ணாம இருந்தது அப்படின்னு சொன்னாதான் அது பேர் தான் என்ன ஆகும், அதுக்கு சாமிய பாவத்துல அது இருக்கு அப்படின்றது. அப்போ உங்களுக்கு அது என்னவா மாறுது? உங்களுக்கு அது ஜானே வாலி சுகம். சோ வெறும் அறிதல் சுபாவம் உடையதான் அது வந்து மாறிடுது. அது தன்னுடைய ஞானத்துல மட்டுமே அது வந்து மூழ்கி இருக்கு அப்படிங்கறதான். அப்பதான் அதனால வந்து ஞானத்தை அனுபவம் பண்ணிட்டு இருக்கோம். தன்னுடைய ஆத்மாவா, ஏன்னா ஆத்மா தான் உங்களுக்கு ஒரு ஞான வடிவமா இருக்குன்னு சொல்றோம். ஆத்மாதான் ஞானம்னா சொல்றோம் இல்லையா? அப்ப வந்து அது என்னவோ ஆத்மா அனுபூதி பண்றது ஞான அனுபூதி பண்ணும். அந்த மாதிரி பண்ணும்போதுதான் பண்ணுச்சு அப்படின்னாதான் அது வந்து இந்த சுக துக்க வேதனைய அனுபவம் பண்ணாம இருக்கும் அப்படிங்கறதான். அதனால வந்து ஆஹ் இந்திரியங்களு எதுவும் அந்த உடம்புன்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து இந்திரியத்து மேல இருக்கிறதா இருக்கலாம், அந்த மாதிரி மனசுதான் இருக்கலாம். எது மேலயுமே உங்களுக்கு வந்து எப்ப வந்து இதுக்கு வந்து என்னவா இருக்கிறது இல்ல அந்த மோகம் இருக்கிறது இல்ல, அதுக்கு அடங்கினதா அது இந்திரியத்துக்கோ இல்ல மனசுக்கோ அது அடங்கினதா அது இருக்கிறது இல்ல அப்படிங்கிற. சோ அந்த விஷயத்துக்கு ஆசைப்படாம இருந்ததுன்னா அதை தாண்டி மேல இருந்தது அப்படின்னு சொன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து என்ன வர முடியும்? இந்த ஞான அனுபவம் வர முடியும். சோ இந்திரியத்துக்கும் சரி இல்ல மனசுக்கும் சரி இது என்னவா இருக்கக்கூடாது? அடங்கினதா இருக்கக்கூடாது. அதனுடைய கண்ட்ரோல்ல இல்லாம இருக்கு. அதுக்கு மேல உயர்ந்தது அப்படின்னு சொன்னாதான். சோ இந்திரியத்தை தாண்டி இந்திரிய விஷயத்துல ஈடுபடாத அளவுக்கு அது மேல உயர்ந்தது அப்படின்னாதான் அதால இந்த ஞான சுபாவத்தை அதால அனுபவம் பண்ண முடியும். ஏன்னு சொன்னா ஞான சுபாவம் சரி இந்திரிய சுபாவமும் சரி உங்களுக்கு ரெண்டுமே விபரீத எதிரெதிரான விஷயமா இருக்கும். எது வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்திரிய சம்பேதனை இந்திரிய சுகம் பத்தின இந்திரிய விஷயம் வந்து உங்களுக்கு வந்து அனுபவத்துக்கு வந்துட்டு இருக்கோ, அதை நீங்க அனுபவம் பண்றீங்களோ அது வரைக்கும் உங்களால வந்து ஞான சுபாவத்தை அடைய முடியாது. அந்த நிர்விகல்ப ஆராதனைய உங்களால அடைய முடியாது அப்படிங்கிறது. சோ இந்திரியம் சுகமோ இல்லை அது அனுபவம் சம்வேதன் பண்ணும் அப்படின்னு சொன்னா அப்போ உங்களுக்கு வந்து ஞான சுபாவம் எதுவே. அப்போ இந்திரியத்தை நீங்க என்ன பண்ணும்? கண்ட்ரோலுக்கு கொண்டு வராது. உங்களுடைய மனசையும் சரி இந்திரியமும் சரி அடக்கமா ஆச்சுன்னு சொன்னா உங்களுக்கு சயமத்துக்கு உள்ள வந்தது அப்படின்னு சொன்னா அப்போ அந்த ஸ்ரமன் வந்து சுத்த உபயோகம் பண்ண முடியும். யார் வந்து அந்த சுத்த உபயோகத்துல இருக்காங்களோ உங்களை வந்து என்ன சொல்லலாம்? சுத்த உபயோகி அப்படின்னு சொல்லலாம். சோ இதுதான் உங்களுக்கு வந்து சுத்த உபயோகத்துக்கான விஷயம். சோ சுத்த உபயோகம்னு சொன்னா மோகமற்று தனக்குள்ள மூழ்கல். மத்த இதெல்லாம் அவங்களுக்கு அனுபவத்துக்கு வராம இருக்கிறது அப்படிங்கிறதான். சோ இப்ப வந்து அவங்க நிறைய
எக்ஸாம்பிள்லாம் கேக்குறாங்க. சோ அதுல பார்க்கும்போது சுகோஷல் முனி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பொறுத்துக்கிறாரு அவர். சோ அவருக்கு ஏற்படுற அந்த இதெல்லாம் வந்து பொறுத்துக்கிறாரு அவரு. பரிசேகத்தெல்லாம் பொறுத்துக்கிறாரு அவரு. ஆனா அவரால வந்து சுத்த உபயோகத்துல இருக்க முடியல. அதனாலதான் அவர் வந்து எங்க வர்றாரு? சொர்க்கத்துக்கு தான் போறாரு, முக்திக்கு போல அப்படின்னு சொல்லி. அந்த சுகோஷல் முனிய வந்து அந்த இதெல்லாம் வந்து நிறைய எல்லாம் வந்து கடிக்கும்போது சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அவருக்கு வந்து சொர்க்கம் தான் அவர் வந்து பிராப்தி அடைகிறாரு சொல்றாரு. ஏன் சொன்னா அந்த இடத்துல அவரால வந்து பொறுத்துக்கிறது வேற, அனுபவம் பண்ணாம இருக்கிறது வேற. எப்ப வந்து உங்களுக்கு மோகபாவம் இல்லாம இருக்கோ, பிரிச்சு பார்க்க முடியுதோ, இது என்னுடைய உடம்பு இல்ல அப்படின்னு பார்க்க முடிஞ்சது அப்படின்னா தான் அந்த வேதனை அனுபவமா அவங்களுடைய அனுபவமா இல்லாம இருக்கும்போதுதான் முக்தியை வந்து அடைய முடியும். சோ இவங்க இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா சுகோஷல் முனிலாம் ஏன் வந்துன்னா அவங்க பொறுத்துக்கிறாங்க, தவம் பண்றாங்க. சோ அந்த வலியெல்லாம் இது பண்றாங்க, பரிசகத்தெல்லாம் ஜெயிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த சுத்தோபயோகம் பண்ண முடியல அப்படிங்கறதா. அதனால அவருக்கு வந்து சமபாவனை அவங்களால வந்து பிராப்தி அடையல அப்படிங்கறதுதான். அதே மாதிரி சுகுமார் முனியாவும் சுகோஷல் முனி எல்லாமே அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களாம் வந்து அடையாம இருக்கிறாங்க. எல்லாமே அவங்களுக்கு சுத்த உபயோகத்துல பண்ண முடியல அப்படிங்கறதான். ஏன்னா சுத்த உபயோகம் பண்ணா கேவல ஞானம் வரணும், கேவல ஞானத்துக்கு அப்புறம் முக்தி அடைய முடியும். சோ அது நிகழ்வுகள் நடக்கணும் உங்களுக்கு. ஆனா யாருக்கெல்லாம் முடியல அப்படிங்கிற பொழுது அவங்களால அந்த 12வது குணஸ்தானத்தை அடைய முடியாம போகும்போது கேவல ஞானமும் அடைய முடியல, அதுக்கப்புறமான மோட்சத்தையும் அடைய முடியல அப்படிங்கறதான். ஏன்னா கேவல ஞானத்துக்கான பிராப்தி வந்து எங்க பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எங்க கிடைக்குது? 12வது குணஸ்தானத்துல தான் கிடைக்குது உங்களுக்கு. சோ அது வரைக்கும் நடக்கிறதெல்லாம் சுத்த உபயோகம், அதாவது மோட்சத்துக்கான எப்போ அது வந்து காரணியா இருக்கோ அப்பதான் அந்த உபயோகத்தை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்த உபயோகம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து சுப உபயோகமா தான் இருக்கே தவிர உங்களுக்கு வந்து அது சுத்த உபயோகமா இருக்க முடியல அப்படிங்கறதான். சோ ஏன்னா உங்களுக்கு இங்க அவங்க பண்றதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மானசீகமா அவங்க வந்து சமத்தாவில இருக்க முயற்சி பண்றாங்கல்ல தவிர மனசுலதான் அது நடக்குது தவிர ஆத்மால வந்து அவங்க வந்து நிலைச்சு நிக்க முடியல. எப்ப ஆத்மாவில நிலைக்க முடியுதோ உடம்ப தாண்டி விஷயத்தை தாண்டி அவங்களால ஆத்மா நினைக்க முடிஞ்சாதான் அது வந்து உங்களுக்கு வந்து சமதாபாவமா இருக்க முடியும், சுத்த உபயோகமா இருக்க முடியும். இல்லைன்னு சொன்னா அது மானசீகமா அவங்களுக்கு வந்து அங்கதான் அவங்களுக்கு வந்து சமதாபாவத்துல ட்ரை பண்றாங்களே தவிர அதை பொறுத்துக்கிறதுக்கும் அது மேல உபயோகம் போகாம இருக்கிறதுக்குமான ஒரு முயற்சி நடக்கும்போது அது சுப உபயோகமா தான் இருக்க முடியுமே தவிர அது வந்து சுத்த உபயோகமா ஆக முடியாது அப்படிங்கறதாம். அதே மாதிரி யசோதரமணி ஸ்ரீனிகராதன் கதையெல்லாம் கேட்கிறோம். சோ அந்த பாம்பை போட்டுட்டு போயிடுறது, அதுக்கப்புறம் அங்க எறும்பு வந்து அதெல்லாம் இது பண்ணுது. அங்கெல்லாமும் அதே மாதிரிதான் அந்த உபசர்க்கம் நடக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த அந்த பீடையெல்லாம் அந்த வலியெல்லாம் பொறுத்துக்கிறாங்க, தியானம் பண்றாங்க, எழுந்து ஓடல, அவங்க அமைதியாதான் இருக்காங்க, அதே இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா அந்த ஆத்மாவில நிலைச்சு நிக்கிற அப்படிங்கிறது வந்து அங்க வந்து இல்ல அப்படின்னு. ஏன்னா அந்த உபசர்க்கம் நடக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த உபசர்க்கம் நடக்கிறது தெரிய முடியாது. அந்த அது வந்து அனுபவம் பண்றாங்க, எனக்கு உபசர்க்கம் நடக்குது அப்படிங்கறத அவங்க வந்து அனுபவம் பண்றாங்க. அவங்களால வந்து சுக துக்கத்துல சாமிய பாவமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது அனுபவத்துக்கே வர்றதில்லை. அது மேல அவங்களுக்கு கவனம் போகாம இருக்கு. அப்படி இருந்தது அப்படின்னாதான் உங்களுக்கு வந்து அது வந்து சாமிய பாவமா இருக்க முடியும். அப்பதான் அது வந்து மோட்சத்துக்கான காரணமா இருக்க முடியும் அப்படிங்கிறதா. சோ அப்ப எங்க போனாதான் அது நடக்க முடியும்னா 12வது குணஸ்தானம் போனோம் அப்படின்னாதான் அது வந்து நடக்க முடியும் அப்படிங்கிறதா. சோ நம்ம தான் பார்த்தோம், ஏற்கனவே சொன்னோம், பாண்டர்ல 3 பேர் வந்து இப்போ மோட்சம் போயிடுறாங்க, 2 பேர் வந்து போகாம இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து சுப உபயோகத்துல தான் இருக்காங்க. இவங்க 3 பேர் தான் சுப உபயோகத்துல இருக்காங்க. அதனால கேவல ஞானம் அடைஞ்சு அதுக்கப்புறம் அதே மாதிரி கஜகுமார் விஷயத்திலயும் அதே மாதிரிதான். சோ அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் நிறைய உதாரணங்கள் பார்க்க முடியும். பரிசகங்களை ஜெயிக்கிறாங்களே தவிர அவங்க வந்து ஆத்மாவில ஸ்திரமா
நீக்க முடியல. மனசளவுல அவங்க வந்து திடமா இருக்காங்க. அந்த பரிசேகங்களை ஜெயிக்கிறாங்க. எல்லாமே பண்றாங்க. ஆனா ஆத்மாவுல நிலைத்திருக்கிறது அப்படிங்கிற மோகம் இல்லாத அந்த பாவம், ராகத்வேஷம் இல்லாத அந்த இது வந்து அவங்களால அடைய முடியல அப்படின்னு சொன்னா, சம வடிவமா, இதுல அவங்களுக்கு இல்ல அப்படிங்கிறதுதான். அதனால அவங்களால வந்து என்ன அடைய முடியல? சாமிய பாவத்தை அவங்களால அடைய முடியல. அது காரணமா அவங்களுக்கு வந்து கேவல ஞானமும் இதுவும் உங்களுக்கு வந்து அடைய முடியல அப்படிங்கிறதுதான். அதனால வந்து இது எல்லாருக்குமே யாருக்கு நடக்க முடியும்? இங்க குடுத்துருக்கிறது பூரா இந்த சுத்த உபயோகம் யாருக்கு வர முடியும்னா, சமண முனிக்கு தான் வர முடியும். சோ அதுலயும் வந்து என்னென்ன குணங்கள்னா அந்த அடைமொழி குடுத்திருக்காங்களோ, சோ அத பத்தி தான் அதுதான் அவங்களாலதான் அதை வந்து அடைய முடியும் அப்படிங்கறதாம். ஓகே, இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து சுப உபயோகத்துல இருக்கிறது ஒண்ணும் பெரிய தப்பு இல்லை. இன்னைக்கு இருக்கிற காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த சுத்த உபயோகம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, அப்போ நீங்க என்ன பண்ண முடியும்னா, சுப உபயோகத்துல இருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து கருமத்தை வந்து இதுவா பண்ணிக்கிறது. உங்களுக்கு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து ரொம்ப ஆக்குலம் அடையாம இருக்கிறது, அந்த மாதிரி உங்களுக்கு அதை என்ன சொல்றது, லேசாக்கிக்கிறது, அதனுடைய வீரியத்துல இல்லாம அதனுடைய வீரியத்தை எல்லாம் குறைக்கிறதுக்கான முயற்சி எல்லாம் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறதாம். ஏன்னா இப்ப நமக்கு அதுக்கான யோகியதை இப்ப நமக்கு இல்ல அப்படிங்கிற போது இந்த காலகட்டத்துல சோ அந்த யதார்த்தத்தையும் நம்ம வந்து ஸ்வீகாரம் பண்ணிக்கணும். ஏன் நம்மளால அடைய முடியல, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அது நம்மளால அடைய முடியாது அப்படின்னு எடுத்துக்கிட்டு சுப உபயோகத்துல இருக்கிறதுக்கான முயற்சிய பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா சுப உபயோகம்னு உங்களை வந்து பாத்தீங்கன்னா சமய தர்ஷனத்துக்கான காரணமா இருக்கு அப்படிங்கிற பொழுது அது மூலியமா உங்களுக்கு வந்து ஞானம் அடைய முடியும். அங்கிருந்து சாரித்திரம் பண்ண முடியும். அப்ப அந்த அதுலயே உங்களுக்கு இருந்தீங்கன்னு சொன்னா அந்த லெவல்ல இருக்கிற சமதாபாவனை. சோ சமதாபாவனை முழுமையான சாமிய பாவனம் அப்படிங்கிறது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மோகம் இல்லாத போது, மோகமே இல்லாத போது 12வது குணஸ்தானத்துக்கு போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எதுவுமே உங்களுக்கு வந்து கஷாயங்க சுத்தமாவே இல்லாம போறது. சோ அந்த நிலைமைய அடையிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற சுப உபயோகத்து மூல பண்ணி பண்ணி நம்ம அந்த மோகத்தை வந்து குறைச்சுக்கிட்டே வரணும் அப்படிங்கறதான். அப்போ உங்களுக்கு ஒரு காலத்துல உங்களால சுத்த உபயோகத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஆனா இப்ப நிறைய பேர் என்ன பேசுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 4வது குணஸ்தானத்திலேயே நான் வந்து சுத்த உபயோகியா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பாக்குறோம். நம்ம பேசுறதெல்லாம் பார்க்கிறோம். நீங்க தான் அதை வந்து புரிஞ்சுக்கணும். ஆச்சாரியர் குந்தர் என்ன சொல்றாரு? சுத்த உபயோக சமணனா இருந்தா கூட ஜென்ரலா சொல்லும்போது பார்த்தோம்னா 7வதுலயே சுத்த உபயோகம் ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொன்னா கூட ஆச்சாரியோட நோக்குல வந்து பார்க்கும்போது 12வது குணஸ்தானத்துக்கு வரும் பொழுதுதான் உண்மையிலேயே அந்த உயிர் வந்து உண்மையான சுத்த உபயோகியா இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பாக்குறோம் நம்ம. சோ அதனால உங்களுக்கு வந்து மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு கிரகஸ்த நிலையில சுத்த உபயோகம் வருதுன்னு சொன்னாங்கன்னு சொன்னா அது வந்து எப்படி சாத்தியம் ஆகும் அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப நம்ம வந்து அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்றாரு. எப்படின்னு சொன்னா, நீலக்கமல் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, சோ அப்ப அந்த அந்த தாமரை வந்து உங்களுக்கு வந்து நீல நிறம் உடையதா இருக்கணும் அப்படிங்கறதான். சோ அந்த நீல நிறமா இருந்தது அப்படின்னாதான் அதை நம்ம வந்து நீலக்கமல்னு சொல்ல முடியும். அப்படி இல்லாம நீலங்கிற அம்சம் ஏதோ கொஞ்சம் அம்சம் இருந்ததுனாவே நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து நீலக்கமல்னு சொல்றோம். சோ அது எப்படின்னா எப்படி இருக்குன்னா, இங்க 4வதுல சொல்றாங்க இல்லையா, அவங்க வந்து எனக்கு வந்து உபயோகம் வந்து சுத்த உபயோகம் வர முடியும், நான் வந்து சுபத்துல இருக்கேன், நான் இது மித்தியா திருஷ்டியில இல்ல அப்படின்னா கூட நான் சமய திருஷ்டியா இருக்கிறேன் அப்படிங்கிற போது எனக்கு வந்து சுத்த உபயோகத்துல கொஞ்சம் அம்சம் எனக்கு இருக்க முடியும், முழுமையா எனக்கு வரலன்னா கூட எனக்கு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னு சொன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அதுக்குதான் இந்த உதாரணம் சொல்றாரு. ஒரு நீலத்தாமரைன்னா முழுமையா நீலத்தாமரை நீல நிறத்துல இருந்ததுனாதான் அதை வந்து நம்ம வந்து நீலத்தாமரைன்னு சொல்றது. நீல கலர் நிறத்தோட ஒரு அம்சம் கொஞ்சம் மட்டும் அதுல இருந்ததுன்னா அதை நம்ம வந்து நீலத்தாமரை நம்மளால சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் கிரகஸ்த அவஸ்தையில ஒருத்தர் வந்து அவங்களுக்கு வந்து சமயக் தர்ஷனம் சமயக் ஞானம் இருந்தது அப்படின்னா கூட அவங்க வந்து சுத்த உபயோகின்னு சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க இது சிரமணருக்கானது இந்த உபயோகம் அப்படிங்கறதான். அத வந்து மனசுல
வச்சுக்கணும் அப்படின்னு. ஏன் சொன்னோம் அது படிக்கும் போது அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்காம படிக்கிறது. ஏன்னா இந்த காத்தையிலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எதை வச்சு அவங்களாம் சுத்தோபயோகம் ஒரு அம்சமா கொஞ்சம் இருக்க முடியும். எதனால சொல்றாங்கன்னு சொன்னா அடைமொழி சொல்றாங்க இல்லையா, எந்த சிரமணருக்கெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கறதுலாம் அதுல வருது இல்லையா. பதார்த்தத்தையும் சூத்திரத்தையும் அர்த்தத்தையும் பதார்த்தத்தினுடைய சொரூபத்தையும் தெரிஞ்சவங்களுக்குன்னு. சோ ஸ்ராவகனுக்கு பதார்த்தத்தை பத்தின ஞானம் இருக்க முடியும், அதனுடைய என்ன சொரூபம் தெரிய முடியும், அவனுக்கு அதை பத்தின அறிவு இருக்க முடியும். அப்படிங்கறதுனால அவனுக்கு சுத்த உபயோகத்தினுடைய ஒரு அம்சம் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அர்த்தப்படுத்திக்கிட்டு மனசு போல சொல்றாங்க அப்படிங்கறதான். சோ அதனால 4ஆம் குணஸ்தானத்தெல்லாம் சுத்த உபயோகம் வர முடியாது அப்படிங்கறதான். அதனால ஆச்சாரியர் இது பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எங்கன்னா அவங்க இங்க அந்த பதார்த்தத்தை அறியறதுன்னா அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. சோ யார் எல்லாத்தையும் அறிஞ்சவங்களா இருக்கிறாங்கன்னு பார்த்தோம், சுத கேவலி அளவுக்கு. சோ எல்லாமே அந்த துவாதசாங்கமும் தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும் போது எல்லா சூத்திரத்தினுடைய அதனுடைய பொருளோட தெரிஞ்சிருக்கும் போதுதான் சுத கேவலி தான் அவர் என்னவா இருக்க முடியும், அந்த அவ்வளவு ஞானத்தன்மை இருக்கிறவரா இருக்க முடியும். அவருதான் சுத கேவலி தான் சுத்த உபயோகத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறதா, அவருக்குதான் முழுக்க பண்ண முடியும் அப்படிங்கறதா தெரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க நம்ம ரெஃபரன்ஸா இதை எடுத்துக்கணும். யாரெல்லாம் இந்த 4ஆவது இதுலயே வந்துரும் அப்படின்னு சொல்றவங்களா இதை ஒழுங்கா படிச்சுக்கணும் அப்படிங்கறதா. இது யாருக்குரியதா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சமணர் தான் அதுக்கு யோகியதை இருக்கவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ மத்ததெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தோஷம் இருக்கிறதா இருக்கு, அதுனா அம்சம் இருக்கிறது, இது இருக்காது இருக்குங்களா, என்ன சொன்னாலும் கண்டிப்பா சுத்தோபயோகம் அங்க வர முடியாது அப்படிங்கறதா. சோ அதனால இது உங்களுக்கு பிரமாணமா இதை உதாரணமா எடுத்துக்க முடியும், இது பிரமாணமா எடுத்துக்க முடியும். ஆச்சாருடைய பாவனையை இந்த காத்து மூலமா சரியா படிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும். எங்க உங்களுக்கு சுத்த உபயோகம் இருக்க முடியும், ஆரம்ப என்னமோ 7ஆவதுல ஆரம்பிச்சதுன்னா கூட முக்திக்கு காரணமா இருக்கிற சுத்த உபயோகம் அப்படிங்கிறது 12ஆவது குணஸ்தானத்துலதான் வர முடியும். சுத கேவலிக்கு தான் வர முடியும், மோகம் இல்லாதவங்களுக்கு தான் வர முடியும். எத்தனை அடமொழி கொடுத்தனாலும் அத்தனை இயல்புகளும் எந்த சமணரிடம் இருக்கோ அவங்களுக்குதான் அந்த சுத்த உபயோகம் வர முடியும். சொல்லப்பட்ட ஏதாவது ஒரு குணம் ஒரு அடைமொழி இல்லைன்னா கூட அவங்களுக்கு அந்த தகுதி அடைய முடியாது அப்படிங்கறதான். அதனால இந்த பொய்யெல்லாம் நம்பாம எப்பவுமே நம்மளால அந்த அடைய முடியும். சுத்த உபயோகம் 12ஆவது குணஸ்தானத்துலதான் அடைய முடியும் அப்படிங்கறதுல திடமா இருக்கணும். ஆனா அதுதான் அப்பதான் அடைய முடியும் அப்படிங்கறதுனால அதை அப்படியே விட்டுடாம இந்த காலத்திலயும் நம்மளால என்ன பண்ண முடியும்னா சுப உபயோகத்துல இருக்க முடியும். அப்படிங்கிற பொழுது அது சுப உபயோகத்துல இருக்கிறதுக்கான முயற்சிய சம்ஸ்காரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து அப்படிங்கறதான். சோ இதுதான் சாமிய பாவத்துக்கான இது. சோ யார் அந்த இந்த பாவனைய சுத்த பாவனைய சுத்த உபயோகம் யாருக்கு கிடைக்குது அப்படிங்கறதுதான் அந்த பாடல் பார்த்தோம். நம்ம அடுத்த பாடல் 15ஆவது ஸ்லோகம். இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்ன இது பண்றாங்க அப்படிங்கறதும் பார்க்கலாம். 15ஆவது பாடல். அதுல பார்த்தோம்னா உபபோக விசுத்தோ ஜோ விகதாவரணம் விகதாவரண அந்தராய மோகரவோ பூதோ சயமேவாத ஜாதி பாரம் நேய பூதானா அப்படின்னு சொல்றாங்க. யார் உங்களுக்கு பரமான்மாவாகிறது அந்த இதுவாகிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது கேவலி ஞானியா ஆக முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதுல இந்த குணம்லாம் இருந்துன்னு சொன்ன யாருக்கு இதெல்லாம் இருக்கோ அவங்கதான் கேவலி பகவானா ஆக முடியும், முழுதுணர் இதுவா அப்படிங்கறத இங்க பேசுறாரு. சோ என்னென்ன இருக்காம இருக்கணும், விகத ஆவரண அந்தராய மோக ரகு அப்படின்னு சொல்றாங்க. சோ எவருக்கு ஆவரணம்
அதுக்கப்புறம் அந்தராயம், அதுக்கப்புறம் மோகம் இல்லாம போறது. இதெல்லாம் வந்து போகுது. சோ முதல்ல ஆவரணம் வரும்போது உங்களுக்கு வந்து ஞானாவரணம், தட்சிணாவரணம், அதுக்கப்புறம் அந்தராயம், மோகனியம். சோ இதெல்லாம் வந்து இல்லாம போச்சு அப்படின்னு சொன்னா அவங்களால மட்டும்தான் இதுல வந்து அவங்க வந்து தூய்மை அடைறோம். அவங்க யார் வந்து உபயோகம் விசுத்தோ, யார் வந்து தூய்மை அடைஞ்சிட்டு இருக்காங்களோ எதுல இருந்து, இந்த மாதிரி இதுலலாம், அதாவது உபயோகம் மூலியமா தூய்மை அடைகிறாங்க. எதுல இருந்து தூய்மை அடைகிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த விகதாவரண அந்தராய மோகரவோ பூத்தோ. சோ அதனால ஆஹ் ஞானாவரணம், தட்சிணாவரணம், அதுக்கப்புறம் அந்தராயம், மோகனம். சோ இது எல்லாம் அழிச்சிட்டு யார் வந்து தூய்மை அடைகிறாங்களோ. சோ இங்க வந்து அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ரஜ்ஜுன்னு ஒரு சப்தம் சொல்றாங்க, அதாவது அழுக்கு இல்ல இதுன்னு சொல்றோம். சோ அந்த வந்து உங்களுக்கு அது எல்லாமே இதுவுமே உங்களுக்கு வந்து கர்மத்துல வந்து வந்து உங்களுக்கு வந்து அழுக்கா பண்ணுவோம். அதை வந்து அவங்களுக்கு வந்து யார் வந்து தூய்மைப்படுத்திக்கிட்டாங்களோ சோ அது வந்து அவங்கதான் வந்து கேவல ஞானத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதான். இங்க 4 விஷயம் சொல்றாங்க. அந்த 4 காத்தி கர்மத்தையும் யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ, அந்த 4 காதி கர்மமும் என்னவா இருக்கு, உங்களுக்கு வந்து அழுக்கா தூசியா உங்களுக்கு வந்து ஆவரணம் மறைச்சிட்டு இருக்கு இல்லையா, உங்களுக்கு ஆத்மா மேல எல்லாமே செயல்பட விடாம மறைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற போது அதனால அது வந்து மூடி இருக்கு. ஆவரணம்னா எல்லாம் மூடி இருக்கிறது, உங்களுக்கு அது அழுக்குனால அது மூடப்பட்டுதான் இருக்கும் பொழுது சோ அந்த வடிவத்துல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல இருந்து விடுபடணும் அப்படிங்கிறது. சோ எப்படி விடுபட முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 4 அந்தராய கர்மம் வந்து 4 காத்தி கர்மத்தில இருந்து விடுபடும் பொழுதுதான் அவங்களால வந்து இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அடைய முடியும். அவங்கதான் இதை வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லி. சோ அவங்களாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ராகத்வேஷம் இதெல்லாம் வந்து இல்லாம இருக்க முடியும் அப்படிங்கறதான். சோ எப்ப வந்து உங்களுக்கு ராகத்வேஷம்னா உங்களுக்குள்ள வந்து அந்த சிக்னாப்பன், அதாவது ஒட்டுறதுக்கான அது எண்ணெய் பசை மாதிரி அந்த தன்மை உங்களுக்குள்ள இல்லாம இருக்கும்போதுதான் இந்த தூசி வந்து படியாம இருக்க முடியும். சோ அந்த மாதிரி இருக்கும்போதுதான் அந்த தூசி எல்லாம் உங்களால வந்து அழிக்க முடியும், தொடச்சிக்க முடியும், தூய்மைப்படுத்திக்க முடியும் அப்படிங்கறதான். சோ அந்த ராகத்வேஷம் இல்லாம நீங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாதான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் இந்த நிலைமைய அடைய முடியும். அவங்களால மட்டும்தான் அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா இந்த தூயம், அதாவது கேவல ஞானத்தை அவங்களால இது பண்ணிக்க முடியும் அப்படிங்கறதுதான். சோ அவங்க வந்து என்ன பண்ணும், முன்னாடி காத்தியில வந்து பார்க்கும்போது யாருக்கு வந்து அந்த சுத்த உபயோகம் இருக்க முடியும் அப்படின்னு பேசினாரு. சோ இங்க வந்து பார்க்க முடியும் போது யார் அந்த சுத்த உபயோகத்துல சாதனை பண்றாங்களோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன் பத்தி தான் இங்க வந்து சொல்றாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்குன்னு 2-3 இதுல வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து எல்லாமே கேவல ஞானம் பத்தி எல்லாம் நிறைய பேசுவாங்க இதுக்கப்புறம். அதனால வந்து அதை வந்து நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதான். சோ இங்க வந்து உங்களுக்கு ஆஹ் இந்த இடத்துல யாருக்கு வந்து கேவல ஞானம் எல்லாமே உங்களுக்கு அந்த குணஸ்தான அடிப்படையில வரும். சோ யாருக்கு வந்து அந்த ஒரு இந்த தன்மை வரணும், அது பசையில்லா தன்மை வரணும். பசைங்கிறதா உங்களுக்கு வந்து அந்த மோகினி கர்மமா இருக்கிறது. சோ அந்த மோகினி கர்மங்கிற அந்த பசை இல்லை அப்படின்னு சொன்னா கர்மங்கள் வந்து ஒட்ட முடியாது உங்களுக்கு. சோ அதனால முதல்ல வந்து மோகத்தை அபாவம் பண்றதுக்கு, அது அபாவம் ஆச்சு அப்படின்னா தான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ராகத்வேஷம் இல்லாம போக முடியும் அப்படிங்கறதான். எப்போ உங்களுக்கு வந்து அதை வந்து நீங்க நீக்கிறதுக்கான முயற்சி பண்றீங்களோ அதுக்கு வந்து இதெல்லாம் அதுதான் வந்து உங்களுக்கு வந்து புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லணும். எதுக்கான புருஷார்த்தம், மோட்ச மார்க்கத்துல கேவல ஞானத்தை அடையிறதுக்கான புருஷார்த்தமா நமக்கு வந்து பண்ண முடியும் அப்படின்னு. சோ முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம், எல்லாம் சொல்றோம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற பொழுது அது நமக்குள்ள அது சாரித்திரமா வரணும், நமக்குள்ள அதை ஒழுகிறதா மாறணும் நம்ம. சோ அதை அழிக்கணும்னு சொன்னா என்னென்ன பண்ணணும், மோகம் இல்லாம இருந்தீங்கன்னா தான் அதெல்லாம் பண்ணிக்க முடியுன்ற போது இந்த 4 கர்மத்தையும் அழிக்கணும் அப்படிங்கிற போது சோ அது பாதிப்பு படிக்குது, அதுக்கான புருஷார்த்தம்
பண்ணு. ஏன்னா இதுதான் சொல்லிட்டாங்க. சுத்த உபயோகம் பண்றது யார் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சோ சுத்த உபயோகம் பண்ணும்போது இது இப்ப அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது இந்த கேவல ஞானம் சொல்றாங்க. சோ அப்ப எப்படி சுத்த உபயோகம் பண்றது? அப்ப உங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் அழிச்சாதான் உங்களுக்கு வந்து அந்த சுத்த உபயோகம் உங்களுக்கு அந்த கேவல ஞானம் உங்களுக்கு வர முடியும். எது மூலியமா அதை அழிக்க போறீங்க நீங்க? சுத்த உபயோகம் மூலியமா தான் அந்த கருமத்தை அழிக்க போறீங்க. அதுக்கான முயற்சி இது எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 10க்கு அப்புறமா உங்களுக்கு 10ல வந்து உங்களுக்கு அங்க வந்து கர்மத்தோட உதய நோக்குல பார்க்கும்போது அங்கேயும் உங்களுக்கு கஷாயம் இருக்கு அப்படிங்கிற போது அங்கேயும் உங்களுக்கு சுத்த உபயோகம் ஆக முடியாது அப்படிங்கறதுதான். சோ சுத்த உபயோகம் முழுமை அடையிறதுன்னு பார்த்தோம்னா 12ல தான் உங்களுக்கு வந்து முழுமை அடைய முடியும். அங்கதான் ராகத் விஷயம் இல்லாம மோகமற்ற. ஏன்னா அங்க போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து அந்த மோகினி கரும்புலாம் உங்களுக்கு அங்க வந்து கஷாயம்லாம் அங்க வந்து இருக்கிறது கிடையாது. சோ அந்த இடத்துலதான் அவங்களால வந்து சுத்தோபயோகம் பண்ண முடியும். சோ அது காரணமா அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா கேவல ஞானம் அங்கதான் வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கறதான். அதனால அது இல்லாம இருக்கிறது தான் அங்க வந்து பாத்துக்கணும் அப்படிங்கறதான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதே மாதிரி அடுத்ததுமே நிறைய வந்து உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கேவல ஞானம் பத்திலாம் நம்ம நிறைய பார்க்கலாம் அப்படிங்கறதான். அடுத்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா 16வது பாடல். அதை ஒட்டியே உங்களுக்கு 16வது பாடல் பார்த்தோம் அப்படின்னா சவசோ லப்த சகாவோ சவ்வனுகு சவ்வ லோகபதி மகிதோ பூத்தோ சயமேவாத அவதி சயம்புத்தி நித்திட்டோ அப்படின்னு சொல்றாங்க. எங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து அது வந்து ஆயிடுது இல்லையா? அது தன்னுடைய இது அடைஞ்சதுக்கு அப்புறம் தூய நிலை முழுமையா அந்த 12வது குணஸ்தானம் வந்தது கேவல ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது. அப்ப வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகுலாம் இருக்காங்க, போற்றப்படுறதா இருக்காங்க, மத்தவங்களால அவங்க வந்து இது பண்றவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து அவங்கள சுயம்புவா வந்து அவங்க எல்லாமே பண்றாங்க, அந்த நிலையும் அடையிறாங்க. அதனால இதுக்கான இதுல வந்து அந்த இது வரைக்கும் தான் அந்த வீடியோல வந்து கொஞ்சம் இதுவாயிடுது அது. அதனால அது வரைக்கும் தான் அதுல இருக்கு. அதனால அது வரைக்கும் தான் நான் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருந்தேன் அதை. அது வரைக்கும் தான் நம்ம பார்க்கலாம். சோ 16வது விளக்கம் வந்து இன்னொரு இதுல வந்துதான் பார்க்கணும். கொஞ்சம் இதுவா இருக்கு அதுல. அதனால நம்ம இது வந்து இங்கேயோட நிறுத்திப்போம். அதுக்கான விளக்கம் வந்து அடுத்த கிளாஸ்ல நான் வந்து இது பண்றேன். இப்ப வந்து நான் வந்து இது வந்து படிச்சிடலாங்க, எனக்கு டைம் இருக்கு அப்படிங்கறதுனால கொஸ்டின் ஆன்சர் படிச்சிடுறேன் நானு. ஓகே ஆண்டி. அது வீடியோ சிலதுல வந்து பாதி முக்கான்னு வர்றதுனால அது கம்ப்ளீட்டா சம்டைம்ஸ் இதுவாயிடுது. சரி சரி. ஓகே. ஓகே. 27ல இருந்து புக் இருக்கு இல்லையா உங்ககிட்ட? ஆமா ஆமா புக் 27 ஏன்னா சரி சரி. வீடியோஸ் வந்து சில சமயம் வந்து உங்களுக்கு 2 பாடம் அது ரொம்ப நாளி வர்றதுக்கு சில சமயம் அது அதிகமா போயிடுது, இல்லைன்னா சில சமயம் வந்து கொஞ்சம் கம்மியா குறைச்சல் இருக்கு. ஆயிடுது. ஓகே ஓகே ஓகே. நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கொஸ்டின் ஆன்சர் பாத்துக்கலாம் இப்ப. ஓகே. மணிக்கதை பார்த்தோம். இதுல வந்து இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா முனி பர் சமய அவர் அபிருத சமய திருஷ்டி ஸ்ராவக் பர் சமயமே கியா அந்தரை. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சமயம்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வித்தியாசம் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா அதாவது சமயம்னா உங்களுக்கு ஆத்மா தான். உங்களுக்கு வந்து முனியினுடைய இதுலயும் அவரது சமய திருஷ்டி ஸ்ராவகனா இருக்கும்போது என்ன வந்து வித்தியாசமா இருக்க முடியும்? ஏன் வந்து ரெண்டுமே வந்து ஆஹ் நம்ம சொல்லும்போது ஒரு நோக்குல சொல்லும்போது அது ரெண்டும் சமம்னு சொல்றோம். எந்த நோக்குல சமம்னு சொல்றோம், எந்த நோக்குல இதுவா இருக்கு, என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறதுதான். ரெண்டு பேர்கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே பார்க்க ரெண்டு பேர்கிட்டயும் உங்களுக்கு அந்த ஆத்மாங்கிறதுக்கு அந்த சில இதுல வந்து உங்களுக்கு வந்து இதுவா இருக்கே தவிர அந்த ஆத்மாங்கிற சுத்த நிலை அப்படின்றத பொதுவா பார்த்தோம்னு சொன்னா மொத்தத்துல பார்த்தோம்னு சொன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சமானத்தன்மை கிடையாது அப்படிங்கிறதா. யாருக்கும் இருக்கும் முனி நிலையில இருக்கிறதுக்கும் அபிரத சமய திருஷ்டிக்கும் பார்க்கும்போது எப்படின்னா உங்களுக்கு வந்து
நீங்க எல்லாருமே சம்சாரி உயிர் தான் சொல்றோம். எங்க இருந்து உங்களுக்கு இதுல 13வது அருகப்பரமேஸ்வரி பகவான் கூட பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னும் அந்த உடம்பு இருக்கிற வரையும் அவரையுமே வந்து என்ன சொல்றோம் நம்ம 13வது குணஸ்தானவர்த்தி கேவலி பகவான் கூட நம்ம என்னன்னு சொல்றோம், சம்சாரி தான் அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த சம்சாரிக்கும் நம்ம சாதாரணமா இருக்க சம்சாரிக்கும் என்ன மாதிரி வித்தியாசம் இருக்குன்னு சொன்னா, ரொம்ப பூமிக்கும் ஆகாயத்துக்குள்ள வித்தியாசமா இருக்கும். அதனால அது 2 பேரும் சமமா இருக்க முடியாது அப்படிங்கிறதான். அதே மாதிரி அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, மார்க்கத்தை அது வந்து நீங்க வந்து உபாதேயமா எடுத்துக்க முடியுமா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. மார்க்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அது ஒரு உபாயம் உங்களுக்கு. அது போறதுக்கான இ இதுவே தவிர, ஆனா அது வந்து அப்போ உங்களுக்கு வந்து அந்த கிடைக்கல அப்படின்னு சொன்னா, அப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, மார்க்கத்தையும் இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆச்சாரியர் வந்து என்ன சொல்றாங்க, அத வந்து உபாதையமா நீங்க வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, மார்க்கத்துல வந்து நீங்க அந்த வழியில நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னாதான், கால வைக்கலன்னு சொன்னா, அந்த வழியில கால வச்சு நடக்க ஆரம்பிக்கல அப்படின்னு சொன்னா, உங்களால வந்து உங்க இலக்க வந்து அடைய முடியாது அப்படிங்கிறதா. ஆனா உங்களுக்கு வந்து அந்த படிக்கட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த தரைதளம் எல்லாம் இருக்கு இல்லையா? சோ அத வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து நீங்க அது மேல ஏறி படிக்கட்டுல ஏறி போனீங்க அப்படின்னா, நீங்க அந்த தரைதளத்திலே நின்னீங்கன்னா, உங்களால வந்து மேல முடியாது. சோ மார்க்கங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இதுல இருந்து இருக்கு. நீங்க அதுல முன்னாடி போயிட்டே இருக்கணும். இல்லைன்னா உங்களால மேல வந்து பண்ண முடியாது. சரியான விதிப்படி நீங்க வந்து போகணும். சோ ஆரம்ப நிலையில உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மோட்ச மார்க்கத்த வந்து நம்ம என்னவா எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அத வந்து நீங்க வந்து உபாதையமா எடுத்துக்க முடியும். அப்ப வந்து எந்த சரியான விதியில நீங்க இன்னும் மேல போகும்போது, சோ அத தாண்டி நீங்க போணும். அந்த மார்க்கத்த தாண்டி நீங்க அந்த உச்சிய அடையணும்னு சொன்னா, வழிய நீங்க கடந்து போணும். அப்போ வந்து நீங்க அத கடந்தாதான், அத விட்டீங்கன்னா தான், நீங்க படிக்கட்டு விட்டீங்கன்னா தான் அந்த மேல் தளத்த உங்களுக்கு அந்த இதுவ அடைய முடியும். நீங்க படிக்கட்டுல நான் மார்க்கத்துல இருக்கேன், இந்த மார்க்கத்த அங்கேயே பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்களால வந்து அந்த இலக்க அடைய முடியாது அப்படிங்கிறதுனால, சரியான முறைப்படி உங்களுக்கு வந்து அப்ப அந்த அப்பதான் உங்களுக்கு அத தாண்டி தாண்டி போனீங்கன்னா, அந்த மார்க்கத்துல மேல போணும். அந்த முன்னாடி எவ்வளவு தூரம் நடக்கணும் அந்த இடத்த விட்டுறணும். அதுக்கப்புறம் மேல போணும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி போனீங்கன்னா, உங்களுக்கு கர்மத்தை இது பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால, ஆரம்ப நிலையில அத வந்து நீங்க உபாதேயமா எடுத்துக்க முடியும். அது வந்து அதுக்கப்புறம் வந்து அத நீங்க மார்க்கத்துல இருந்து உங்களுக்குள்ளான பயணத்த வந்து போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான். ஏன்னா அதுக்கு உபாதையம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காத வரைக்கும் இப்ப வந்து நான் தான் பயணிக்கணும் மோட்சம் போறதுக்கு இல்லையா? மார்க்கம் வந்து அது உபாதையம் வந்து அது வந்து பயணிக்க போறது இல்ல. சோ ஆரம்ப கட்டத்துல உங்களுக்கு மார்க்கத்தை வந்து நீங்க உபாதையமா எடுத்துக்க முடியும். ஆனா அதுவே உபாதையமா இருக்க முடியாது. நீங்க அத ஆரம்ப நிலையை தாண்டினதுக்கு அப்புறம் மேல மேல போகும்போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சக்தி அதுதான் உபாதைய சக்தியா இருக்க முடியும். அதுதான் மோட்சமா இருக்குது. அதுதான் கர்மத்தை இது பண்ண முடியும். சோ மார்க்கமே உங்களுக்கு வந்து கர்மத்தை எல்லாம் கட் பண்ணி இது பண்ணி கொடுக்கறது, அழிச்சு கொடுக்கறது அதெல்லாம் பண்ணாது. ஆரம்ப நிலையில நீங்க மார்க்கத்தை வந்து எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதான். சித்தாக நா ஜீவன. சோ அதுல நம்ம படிப்போம் இல்லையா? சித்த உயிர் வந்து உங்களுக்கு வந்து ஜீவன் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம படிப்போம். சோ அதுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சித்தன் வந்து ஆஹ் இது இல்லை அப்படின்னு அதாவது சித்த பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி அது ஜீவனா இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, குணஸ்தான வர்த்தி ஜீவனா அது வந்து இருக்கிறது. நம்ம பிரிச்சோம் இல்லையா? ஒரு உயிர் வந்து எந்தெந்த நிலையில் இருக்கும்போது இப்படி எல்லாம் படிக்கிறோம், குணஸ்தானத்தில் பிரிக்கிறோம் இல்லையா? சோ அந்த மாதிரி ஜீவனா அது வந்து இருக்கிறது இல்ல. உபச்சாரமா பார்க்கும்போது ஜீவன் மற்றும் அந்த அதாவது ஆசிரமம் இதெல்லாம் இருக்கிற உயிரா அது வந்து இருக்கிறது இல்ல. இந்திரியம் முதலான 10 பிராணன் இருக்கிற அந்த மாதிரி ஜீவன் அது இல்ல. ஆனா அது என்ன மாதிரி இதுவா இருக்கு ஜீவனா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சுத்த பாவ பிராணன் ஞான தர்ஷன் வடிவ ஜீவனா அது இருக்கு. அதனாலதான் அத வந்து சித்தாக நான் ஜீவக அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அதுக்கு அர்த்தம். சோ அது எந்த மாதிரி ஜீவனா இல்ல அப்படின்னு சொன்னா, குணஸ்தான வர்த்தி உயிராது இல்ல. ஆசிரமம் ஆசிரமம் இந்திரியங்கள்லாம் இருக்கிற உயிரா அது இல்ல அப்படிங்கறதா எடுத்துக்கணும். அதனால சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஜீவ தத்துவமே இல்லை அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அப்ப வந்து அவர் சுகத்தை அனுபவம் பண்றாருன்னு சொல்றோம். அனந்த சுகத்தை அனுபவம் பண்றாரு. சோ அப்ப யார் வந்து போகம் பண்ணுவாங்க? சித்தத்துல வந்து ஜீவத்தன்மையே இல்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஜீவ தத்துவமே இல்லைன்னு எடுத்தோம்னா, ஆனா சித்தத்துல
ஜீவ தத்துவம் இருக்கு, உயிர் இருக்கு. ஆனா என்ன மாதிரி ஜீவனா அது இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து குணஸ்தானவர்த்தி உயிரா இருக்கிறது இல்ல. ஆசிரமம் பண்ற உயிரா அது இருக்கிறது இல்ல. இந்திரியம் முதலான 10 பிராணன் இருக்க உயிரா அது இல்ல. அந்த அந்த ஜீவனுக்கு வந்து அந்த 10 பிராணனோ, ஆசிரவமோ, குணஸ்தானமோ எதுவுமே அதுக்கு சித்த உயிருக்கு கிடையாது அப்படிங்கிறதான். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சித்தோं का अनुभव हमारे 21 प्रकार का நமக்கு வந்து என்ன மாதிரி உண்டு. So, அதனால எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஆஹ் கர்ப்பத்துல இருக்க சிசு வந்து அதால வந்து வெளி உலகத்துல இருக்கிறதான வெளி உலக அனுபவத்தை அதால பண்ண முடியாதோ, அதே மாதிரி நம்மளாலையும் வந்து அந்த சித்த நிலையில இருக்கிற அந்த சித்தத்துவத்தினுடைய அனுபவம் நமக்கு வந்து வர முடியாது அப்படிங்கறதுதான். சோ நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சித்தத்துவ அனுபவம் அப்படிங்கிறது வந்து கர்ப்பத்துல இருக்கிற அந்த சிசு நிலைமை தான். அந்த மாதிரி நிலைமை தான் நமக்கு வந்து இருக்கு அப்படிங்கறதுதான். அதனால அதை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. அதனால நமக்கு வந்து சித்தத்துவ அனுபவம் நமக்கு வர முடியாது. அதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி அடுத்தது இந்த காத்தையும் தெரியல, இங்க வந்து சுந்தர்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. சுந்தர் அப்படிங்கிறதுக்கு அழகு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இங்க வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏக்கத்துவம் மூலியமா எது நிச்சயத்துல வந்து நிச்சயத்துல அடைஞ்சிருக்கு, ஏக்கத்துவம் மூலியமா எந்த நிச்சயத்துல அடைஞ்சிருக்காங்களோ அது வந்து இங்க வந்து சுந்தர். ஏன்னா சமயசாரத்துல இருந்து இதனுடைய இது அப்படிங்கறதுனால அங்க அந்த சுந்தரங்கிற அர்த்தம் வந்து எதை வந்து சுந்தரமானது அழகானது அப்படின்னு சொல்றாங்களா, ஏக்கத்துவம் மூலியமா நிச்சயத்தை எது அடைஞ்சதோ, எந்த உயிர் அடைஞ்சதோ அதுதான் வந்து அழகு அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒருமை நிலை. ஏன்னா உங்களுக்கு வந்து மத்ததெல்லாம் தியானம் பண்ணும்போது என்ன பண்ண, சோ ஆத்மாவிலேயே மூழ்கிற அந்த ஒருமை நிலை வரும் பொழுது அந்த நிச்சயத்தை ஆத்மா வந்து தன்னுடைய சுபாவத்துல இருக்கிற அந்த நிச்சய நிலையை அடையும் பொழுது அது வந்து அழகு அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து எது வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து பிரயோகம் வரலையோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து கேட்கிறோம். கேட்டதுக்கு அப்புறமும் அதுக்கு எப்ப வரைக்கும் நம்ம வந்து அதை உபயோகத்துக்கு பிரயோகம் பண்ணலையோ, நம்மளுடைய உபயோகத்துக்கு எடுத்து வரலையோ, அது வரைக்கும் நமக்கு வந்து ஆனந்தம் கிடைக்க முடியாது அப்படிங்கறதான். டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு வீட்லயே உட்கார்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளால வந்து எங்க போய் போகணுமோ அங்க போய் சேர முடியாது. சொன்னா அந்த வண்டியில உட்காருது, வண்டியில பயணம் பண்ற அனுபவம் எப்ப டிக்கெட் வாங்கி நீங்க அந்த வண்டியில உட்கார்ந்தீங்கன்னாதான் அந்த பயண அனுபவத்தை பண்ண முடியும். இல்லைன்னு சொன்னா வீட்டுல இருந்து அந்த அனுபவத்தை பண்ண முடியாது அப்படிங்கறதான். சோ யாருக்கு வந்து டிக்கெட் கிடைச்சிடுச்சோ அவங்களுக்குள்ள வந்து அந்த மாதிரி ஒரு ஆஹ் என்ன சொல்றது, ஒரு அலை இல்ல உள்ளுக்குள்ள ஒரு இது ஏற்படும். எப்ப வந்து நம்ம வந்து வண்டிக்கு போடுவோம், வண்டியில போய் உட்கார்ந்துரும் அப்படிங்கிற மாதிரி அது என்னைக்கு வரும், டிக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் என்னைக்கு அந்த தேதி வரும், என்னைக்கு அது நம்ம போய் உட்காரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுதான். சோ அதுல வந்து அதுலயே அவங்க அந்த மாதிரி மூழ்கி இருந்தாங்கன்னா அப்படியே இல்லாம, சோ அப்ப வந்து அப்படி இல்லாம வெறும் டிக்கெட் வாங்கிட்டோம், சோ டிக்கெட் மேல மட்டும் கவனம் இருந்து வண்டி என்னைக்கு வருது எப்ப நம்ம போய் ஏறணுங்கிறதுல அந்த கவனம் இல்ல, அதுல மூழ்கி போல அப்படின்னு சொன்னோம். அது ஞாபகத்துல இல்ல அப்படின்னு சொன்னா அப்ப வண்டி அது பாட்டு போயிடும். சோ டிக்கெட் எடுத்தோம் அப்படின்னா கூட கவனம் எங்க இருக்கணும், வண்டி எப்போ ஏறணும் அப்படிங்கறதுல நமக்கு வந்து கவனம் இருக்கணும் நம்மகிட்ட. அப்படி இல்லாம நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம் நம்ம பாட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸா நம்ம வந்து அந்த டிக்கெட்லயே உட்காந்துட்டு டிக்கெட்டோட உட்காந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மள வண்டிய ஓட்ட விட்டுரும் அப்படிங்கறதுதான். அதனால அந்த ஏக்கத்துவம் மூலியமா அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து எது ஏக்கத்துவம் மூலியமா வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இங்க வந்து மகராஜ் என்ன சொல்றாருன்னா, குரோதம் முதலான அந்த விகார பாவம். சோ அது வந்து உங்களுக்கு வந்து வராம சோ ஏக்கத்துவத்துல வரலாம். உங்களுக்கு வந்து ஆத்மால வந்து இருக்கணும், நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா அது தன்னுடைய இதுல வரணும் அப்படின்னு சொன்னா சுபாவத்துக்கு வரணும்னு சொன்னா அதுகிட்ட இருக்க கஷாயம் விகார பாவம் எல்லாம் போயாகணும். அது போனாதான் அது அந்த ஏக்கத்துவ பாவனைக்கு தனக்குள்ள இருக்கிற அந்த நிலைமைக்கு அதால வர முடியும். அது தன்னை அனுபவம் பண்ற அந்த நிலைமைக்கு அது வந்து வர முடியும். அதுதான் வந்து அழகானது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சமய சாரத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா யார வந்து ஞானின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருமே இருக்கிறவங்க எல்லாரையும் ஞானின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கோம்.
அந்த மாதிரிலாம் இல்ல. சோ இதுல வந்து யார வந்து ஞானின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞானி அப்படின்னு சொன்னா யார் வந்து ஸ்ரத்தா வச்சிருக்காங்களோ அவங்கள வந்து ஞானின்னு சொல்றது கிடையாது. யார் வந்து சாரித்திரத்துல கொண்டு வராங்களோ, யார் வந்து பிரயோகம் பண்றாங்களோ, யார் அந்த மோட்ச மார்க்கத்துல அந்த இதுல வந்து ஆராதனை பண்றாங்களோ, அதுல இறங்குறாங்களோ, அதுல மூழ்குறாங்களோ, சாரித்திரத்துல பாலன் பண்றாங்களோ, அவங்களதான் வந்து ஞானின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து ஆஹ் அதுக்குள்ள அவங்களுக்கு வந்து அந்த அனுபவம் பண்றதுக்கு அவங்க இறங்கணும். அப்பதான் அவங்கள வந்து ஞானின்னு அவங்கள வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறதான். ஸோ அதனால ஸ்ரத்தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்க முடியும். தூக்கத்துல ஸ்ரத்தை எல்லாம் இருக்க முடியும். ஆனா உங்களுக்கு வந்து பிரயோகம் பண்றது அப்படிங்கிறது, அதுல இறங்குறது, செயல்படுறது அப்படிங்கிறது உங்களால தூக்கத்துல எல்லாம் உங்களுக்கு வந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்? வீழ்ச்சி இருக்கணும். வீழ்ச்சி இருந்தாதான் உங்களால வந்து பிரயோகம் பண்ண முடியும் அப்படிங்கறதான். சோ அதனால வந்து ஒரு ஒரு சமயமும் அதை நீங்க பிரயோகம் பண்ணும் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு க்ஷணமும் உங்களுக்குள்ள விழிப்பு இருக்கணும் அப்படிங்கறதான். அதனால அப்பதான் உங்களால வந்து அவங்களதான் வந்து ஞானின்னு சொல்லலாம் அப்படிங்கிறது. சோ பிரத்யக்ஷ ஞான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யார் வந்து அந்த பிரத்யக்ஷ ஞான பிரயோகத்தை பண்றாங்களோ, யார் அந்த சாரித்திரத்தோட இருக்காங்களோ, விழிப்போட அவங்க அந்த இது பண்றாங்களோ, சாரித்திரத்தை பண்றாங்களோ, அவங்களதான் நம்ம வந்து ஞானின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு கேள்வி கேக்குறாங்க. இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சமயசாரம் முதலான கிரந்தங்களை வந்து கல்யாணம் அந்த மாதிரி விசேஷங்கள்ல வந்து ஆஹ் உங்களுக்கு வந்து ஆஹ் அதை வந்து புஸ்தகத்தை வந்து விநியோகம் பண்றாங்க. நிறைய பேர் வந்து கல்யாணத்துல கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய வந்து புஸ்தகம் எல்லாம் இது பண்றாங்க. அதுல சமயசார கிரந்தம் மாதிரி புஸ்தகம் எல்லாமும் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள வந்து ஞானின்னு சொல்லாமா அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கு ஆச்சாரியர் என்ன பதில் சொல்றான்னு பார்த்தோம்னா, சுவாத்தியாயம் மூலியமா மோட்ச மார்க்கம் வந்து உங்களுக்கு வந்து திறக்க முடியும். அந்த பாதை உங்களுக்கு போகிறதுக்கான கதவு வந்து திறக்க முடியும். சம்சார மார்க்கம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து இல்ல அப்படிங்கறதுதான். சோ சம்சார மார்க்கம், சமயசாரம் முதலான மாதிரி மகான் கிரந்தங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ராக ரங்கினி பிரசங்கம் எங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த ராக பாவமும் அந்த ஆஹ் என்ன சொல்றது அந்த மோகம் அந்த இதெல்லாம் இருக்கிற அந்த மாதிரி ஆஹ் நேரங்கள்ல அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிற அந்த மாதிரி சமயங்கள்ல ஆஹ் கொடுக்கறது, அத வந்து எல்லாருக்கும் தர்றது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது அந்த சமயசாரம் புஸ்தகத்துக்கு இருக்கிற அந்த கௌரவத்தை, அதுக்குன்னு இருக்கிற ஒரு மரியாதைய அது வந்து நம்ம வந்து இது பண்ற மாதிரி அதை முடிச்சிடுற மாதிரி இல்ல, அது மரியாதை இல்லாத விஷயமா ஆயிடும். அதுக்குரிய மரியாதை நம்ம கொடுக்காத மாதிரி ஆயிடும். இது மாதிரி இது பண்றது, அதாவது அவ்வளவு மகான் கிரந்தத்தை இந்த மாதிரி சம்சார விசேஷங்கள்ல அந்த நிகழ்வுகள்ல அந்த மாதிரி கொடுக்கறது அப்படிங்கிறது அது எதனுடைய அடையாளமா இருக்க முடியும் அப்படின்னா அஞ்ஞானத்தோட அடையாளமா தான் அது இருக்க முடியும். அவங்கள வந்து நம்ம ஞானின்னு எப்படி வந்து சொல்ல முடியும்? ஏன்னா மகான் கிரந்தம் வந்து மோட்ச மார்க்கத்தை உபதேசம் பண்றது. சோ அந்த மோட்ச மார்க்கத்துல யாருக்கு போறாங்களோ அவங்களுக்கு கொடுத்தோம்னு சொன்னோம்னா அது கௌரவமான விஷயமா இருக்கும். இங்க திருமணம் நடக்கிறது அந்த மாதிரி வைபவங்கள் எல்லாம் பார்க்கும்போது மோட்ச மார்க்கத்துக்கு எதிரா போயிட்டு இருக்காங்க, அதுல மூழ்குறாங்க. அங்க போய் நீங்க வந்து இந்த மாதிரி மகான் கிரந்தத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது சரியில்லை. அவங்கள ஞானின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி கொடுக்கறது அஞ்ஞானத்துக்கான அடையாளமா அது இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அடுத்த கேள்வி பார்த்தோம்னா ஆஹ் ரத்னத்திரயத்துக்கு, அதாவது ஆஹ் வேத ரத்னத்திரயம் இல்லாம அவேத ரத்னத்திரயம் அடைய முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அபேத ரத்னத்திரயம், அதாவது பாத்தீங்கன்னா அது வந்து வேத ரத்னத்திரத்தினுடைய முழுமையா, சோ இதனுடைய இதுவா இதை கம்ப்ளீட் பண்றதா தான் உங்களுக்கு வேத ரத்னத்துல கம்ப்ளீட் பண்றதா, அதுக்கு ஒரு இதுவாதான் அபேத ரத்னத்திரை இருக்க முடியும். அதனால வந்து வேத ரத்னத்திரைக்கு அப்படின்னா அபேத ரத்னத்திரைக்கு அனுபவம் வந்து ஆஹ் பண்ணணும்னு நினைச்சா அது வந்து ஏன்னா இது மூலியமா தான் இதுதான் அதுக்கான
ஒரு காம்ப்ளிமெண்டாவோ அதுக்கான முடிக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறது. அதனால அதை வந்து இல்லாம பண்ண முடியாது அப்படிங்கறதுதான். சோ கிரகஸ்த அவஸ்தையில கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அபே வேத ரத்னத்தை உங்களுக்கு மோட்ச மார்க்கம் உங்களால ஓபன் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு அதுல வந்து சம்சார அவஸ்தையில கூட உங்களால வந்து அதுல பயணிக்க முடியும் அப்படிங்கறதுதான். அதாவது உங்களுக்கு வந்து வேத ரத்னத்திரி வந்து உங்களுக்கு அதனுடைய பூரகமா இருக்கும். ஆனா வந்து வேத ரத்னத்திரி இல்லாம அவங்க வந்து யாரு சொல்றாங்கன்னு சொன்னா அபேத ரத்னத்திரி அனுபவம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா கிரகஸ்த அவஸ்தையில கூட அவங்க வந்து மோட்ச மார்க்கத்துல நான் போயின்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எது நான் வந்து ஆஹ் வேத ரத்னத்திலையும் இல்லாம அபேத ரத்னத்திரியத்தை நேரடியா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஆகமத்துக்கு விருத்தமா இருக்கிறது அப்படிங்கிறது. அதனால பேத ரத்னத்திரியம் இல்லாம அபேத ரத்னத்திரியத்தை வந்து பா பேசுனீங்க அப்படின்னு சொன்னா நேரடியா நான் வந்து மோட்சத்துக்கு போயிடுவேன், எனக்கு வந்து விவகாரம்லாம் வேண்டியது இல்லை, அந்த மாதிரி எல்லாம் பண்ணும் அப்படின்னு சொன்னா அது வந்து எப்படின்னு சொன்னா பால் வந்து பொறக்குத்தாமையே கடையாமையே நீங்க வந்து நெய்ய வந்து அடைய முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எப்படி முடியாதோ அசம்பவமோ அதே மாதிரிதான் விவகாரம். அதாவது பேத ரத்னத்தையும் இல்லாம அபேத ரத்னத்தை அடைய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நல்லா இருந்தது. இன்னைக்கு சமபாவம் பத்தி நல்லா சொன்னார், நல்லா ஆமா புரிஞ்சு. சொன்னது அது ரொம்ப நாள் வந்து சரி அதுலயே டைம் ஆயிடும் அப்படிங்கறதுனால நான் அதுக்கப்புறம் ஒரு பாடல் மட்டும் எழுதுனேன். அதுக்கப்புறம் பார்த்தா அது சீக்கிரமா முடிஞ்சிருச்சு எனக்கு. நல்லா புரிஞ்சுது. அது வந்து எந்த இதுல சொல்றாங்க அதாவது அது இது பண்ணிக்கிறது பொறுத்துக்கிறதுன்றது வேற. பட் வந்து அந்த ஆமா ஃபீலிங் வராம இருக்கிறது தான் அது கஷாயம். ஆமா மோகம் போனதுக்கு அப்புறம் தான் அந்த சமபாவம் வரும். வர முடியும் அப்படிங்கிறதான். அப்ப நான் பார்த்தா இருக்கிறதுல மகராஜி இது இந்த மகராஜ் எல்லாம் சொன்னப்ப அப்ப அது எனக்கு ஒரு டவுட் வந்தது. இப்ப பாஷ்நாத் பகவான் வந்து பாத்தீங்கன்னா 7 நாளைக்கு உபசர்க்கம் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அப்ப அந்த லாஸ்ட் எப்ப வந்து அந்த இந்த நிலையை அடையறாரோ அப்பதான் அவருக்கு வந்து அது அவருக்கு கூட அந்த ஃபீலிங் வராம இருந்திருக்கும். முன்னாடி எல்லாம் கூட அவர் கூட அது வந்து பொறுத்துட்டு தான் இருந்திருப்பாருன்னு எடுத்துக்கலாமா நம்ம? மேபி அவங்க வந்து ஒரு எப்படி அது லெவல் வேற மாதிரி இருக்கலாம். ஏன்னா பகவான் இருக்கிறதுனால அந்த அந்த பியூரிட்டி எல்லாம் வந்து அதுக்கு அப்போ அந்த பியூரிட்டி நிலையை அடைய முடியாதான். எப்ப அந்த பியூரிட்டி அடையறாங்களோ அப்பதான் அவங்களுக்கு அந்த கேவல ஞானம் வர முடியும். அந்த லாஸ்ட் டைம்ல தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த சமபாவம் வந்து லாஸ்ட்ல தான் வந்து 7 நாள்ன்றது கிடையாது. அப்ப 7 நாள் ஃபர்ஸ்ட்ல இருந்து அவர் வந்து அதெல்லாம் பொறுத்துட்டு தான் இருக்காரு. மேபி அவங்க வந்து இதுல இருக்கலாம், அவங்க வந்து 8வது 10ல போகலாம், கீழே இறங்கலாம், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். 12வது குணஸ்தானத்துக்கு வர்றது அப்படிங்கிறது அந்த கடைசி ஸ்டேஜுக்கு எப்போ அவங்க மோட்சம் போறாங்களோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடிதான் அந்த 12வது குணஸ்தான நிலைக்கு வர முடியும். ஆனா அவங்க வந்து இறங்குறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமிய பாவத்துல அந்த உச்ச நிலையா அது அதுல ஸ்திரமா நிக்கிற நிலைமை வராம போகலாமே தவிர அவங்க அந்த 10க்கு வரும்போது அதெல்லாம் வரும்போது கூட அவங்களுக்கு அந்த கஷாயம் உதயத்துல இருக்கும். ஆனா ஆக்சுவலா சத்தாவுல இருக்கிறது உதயத்துல இருக்கிறதுலாம் சத்தாவுல எல்லாம் உதயத்துல இருக்கும் உங்களுக்கு. இப்ப என்ன 11க்கு போக மாட்டாங்க உடனே அவங்க சபகசேனி ஏற மாதிரி இருந்தாங்கன்னா 11க்கு போக நேரடியா போக முடியும் அவங்களால. அங்க வந்து உதயத்துல இருக்கும் உங்களுக்கு கஷாயம் உதயத்துல இருக்கிறதுனால அவங்களால வந்து அந்த இதுல வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் ஸ்திரமா நிக்க முடியாம போயிடும் அவங்களுக்கு அந்த இதுல இல்லாம. சோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த புறத்துல இருக்கிறது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ கொடுக்கும். யார் எதிர இருக்கா யார் எதிர இருக்கா அவங்களுக்கு வந்து அவங்க மேல ஒரு கோபமோ ஆத்திரமோ அதெல்லாம் வரல அப்படின்னா கூட மேபி அவங்க தன்னுடைய ஆத்மாவில நிக்க முடியாத ஒரு சூழல் அங்க இருக்கும். அவங்களுடைய உபயோகம் உபயோகம் வந்து வெளியில வர முடியும். ஆத்மாவில இல்லாம உபயோகம் வெளியில வர முடியும். வெளியில வராம எப்ப உங்களுக்கு 12வது குணஸ்தானத்தை தாண்டி அங்க ஒரு அந்த முகூர்த்தம் நிக்குதோ அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு விளக்கம். நல்லா புரிஞ்சுது, நல்லா புரிஞ்சுது, நல்லா இருக்கு. நம்ம பண்றது அப்படின்னா அவரும் உங்களுக்கு இதுவாதான் இருக்க முடியும் அப்படிங்கறதான். ஒரு பரிஷகம் ஜெயம் கூட கிடையாது. ஏன்னா ஆக்சுவலா வந்து அது கூட முனி நிலையில தான் அவங்களாலதான் பண்ண முடியுது. அவங்கதான் முழுசா பொறுத்துக்கிறாங்க பரிஷகம் ஜெயலாம்.
சோ நம்ம நம்மளது அதுக்கு வந்து அந்த சமபாவம் அடையறதுக்கு இப்ப வந்து ஆ, பொறுத்துக்கிறோம். அது இந்த ஆமா ஃபீலிங்கே வராத நிலை அடையறதுக்கு இது வந்து இந்த ஆமா பொறுத்துக்கிற நிலை வந்து ஒரு பயிற்சி. அவ்வளவுதான். ஆமா ஆமா இத வந்து பொறுத்துக்கிறது. ஆமா நார்மலா பண்றோம். பொறுத்துக்கிறது கூட வந்து நம்மளால வந்து அந்த அளவுக்கு ஒரு முனி ம். மாதிரி எல்லாம் சகன் பண்ண ம். முடியறது இல்ல நம்மளால. ஏன்னா உடனே பாவம். நமக்கு கஷாயம் ஜாஸ்தி ம். ஆயிடுது, நமக்கு அத பத்தின ஒரு ஆக்குலம் ஜாஸ்தி ஆயிடுது. நம்ம இங்க ம். போலாமா அங்க போலாமான்னு வந்துருது, யார்கிட்ட சொல்லி அழலாங்கிற மாதிரிலாம் ஒரு இதுக்கு வந்துருது அது. சோ அதனால நமக்கு வந்து அவரதான் அது சொல்றாரு, வேணா நீங்க ஆமா கத்தாம வேணா நீங்க வந்து அத அனுபவம் பண்ணலாமே தவிர மத்தபடி சமதா பாவம்ங்கிறது அது வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. பாவனை சமதா அந்த பாவம் நிலையடையறதுக்கு பாவனை தான் பண்றோம் நம்ம. ம். பாவனை தான் பண்ணலாம். அதுதான் சாமாயிக பாட்டுல அதுவே அதுவே அவர் சொல்றாரு. ம். அதுவே வந்து உங்களுக்கு வந்து அந்த சாமாயிக ம். பாட்டு சொல்ற பிரார்த்தனையே கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த உச்சக்கட்டைக்கு கொஞ்சம் முன்னாடி சாதனை பண்றவங்களுக்கு தான் அது வந்து பிரார்த்தனையா இருக்க முடியுமே தவிர, சும்மா ம். இருக்கவங்களுக்கான அது பிரார்த்தனையா கூட அது இருக்கிறது இல்ல. சாமாயிக பாட்டுல வர அந்த துக்கே சுகே வைரண்ய கூட உங்களுக்கு வந்து யார் ம். சாதனையில இறங்குறாங்களோ, அவங்களுக்கு அது ஆரம்ப கட்டமா இருக்கிற நிலைமை அப்படின்னு சொல்றாரு. நம்ம வந்து ம். சும்மா வெறும் வார்த்தையில தான் சொல்லிட்டு இருக்கோம். சுகே துக்கே வந்து இது பண்ணு. அது வந்து நடக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு. சோ நம்ம எவ்வளவு நம்மளையே ஏமாத்திக்கிறோம். நான் சமத்தாவுல இருக்கேன், எனக்கு இது வரதில்ல அது வரதில்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம்னு சொன்னா நம்மள நம்மளே எவ்வளவு ஏமாத்திட்டு இருக்கோம் அப்படின்றதுனால. இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம இன்னும் எங்க இருக்கோம், எவ்வளவு லாங் வே டு கோ அப்படின்னு தெரியுது. சொல்லுங்க சித்ரா, ஏதோ டவுட் கேக்குறாங்க. சொல்லுங்க சித்ரா. ஆண்டி. அப்ப சமய புஷ்ண அவங்களுக்கு வந்து சஞ்சீவன கஷாயம் தானே ஆண்டி இருக்கும் அந்த ஸ்டேஜ்ல சஞ்சீவன அவங்களுக்கு. கஷ்டம் 12க்கு வரும்போது சஞ்சீவன் இருக்காதுப்பா. 10ல வரும்போதுதான் சஞ்சீவன் இருக்கும். ஓகே ஓகே 12க்கு வரும்போது இருக்காது. அப்ப அவங்க அந்த சமதா நிலையிலே இருப்பாங்க. அப்ப அது அப்பதான் அடைய முடியும் சமத்தான. ஏன்னா அதனாலதான் 10ல வந்து உங்களுக்கு அடைய முடியாது. உங்களுக்கு லோப கஷாயம் சஞ்சலன லோபம் இருக்கும். சூக்ஷ்மமான சஞ்சலன லோபம் இருக்கும். அதுதான் இப்ப குந்த ஆச்சாரியர் சொல்றாரு. ஜெனரலா ம், பார்க்க போனா உங்களுக்கு சுத்த உபயோகம் வந்து 7லயே ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொன்னா கூட, உங்களுக்கு அந்த ம். 10ல வரும்போது அது கூட அது மோட்சத்துக்கான காரணமா அந்த உபயோகம் இல்ல அப்படிங்கறதுனால, அதையும் நீங்க சுத்தம் சொல்ல முடியாது. அதுவே சுப உபயோகம் தான் அப்படின்னா, குந்த ஆச்சாரியுடைய பாவனையில இருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத இங்க பத்தி பேசுறாங்க. ஓகே, ஓகே. இந்த கல்யாணத்துல நூல் வெளியிடுறது பத்தி சொன்னீங்க. அது அப்ப எந்த மாதிரி இந்த பிரதமான யோகம் அந்த மாதிரி நூல்களே வெளியிடுறது பெட்டருங்களா அப்ப? இ- அவங்க சமயசாரம் தான் அவர் அந்த மாதிரி அதுக்கு பொருத்தமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா சமயசார ம், கிரந்தம் வந்து உங்களுக்கு வந்து ஆமா. ஆகம ம், கிரந்தம் அப்படிங்கறதுனால. பட் ஆனா ம், எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயத்துல வந்து ஒரு ஆகமங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சூழல்ல கொடுக்கறதுங்கிறது அது எந்த அளவுக்கு, ஏன்னா அவங்க வந்து வரவங்க யாருக்குமே வந்து அதை பத்தின அபிப்பிராயமோ அது என்ன பண்ண போறாங்கன்றதோ ம். அப்படிங்கறதுலாம் எனக்கு தெரியல உங்களுக்கு. சோ அது ஓகே. எப்படி அவங்க உபயோகம் பண்ணுவாங்கன்றது தெரியல அந்த கிரந்தத்தெல்லாம். சோ அவங்கவுங்க ம், வாங்கிட்டு போய் தூக்கி போட்டாங்கன்னு சொல்லுங்க வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னோம். ஒண்ணு குடுக்குறோம்னு சொன்னா அது யாரு உபயோகப்படுத்த போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சு கொடுத்தா உங்களுக்கு வந்து ஆகமம்லாம் உங்களுக்கு வந்து பரவாயில்ல உங்களுக்கு. யாருக்கு கல்யாணம்ங்கிறது யாரு வேணா வரப்போறாங்க, யாரு வேணா போறாங்க. எல்லாருக்கும் நீங்க வந்து இந்த மாதிரி ஆகமங்கள் எல்லாம் கொடுத்தீங்கன்னு சொன்னா, அவங்க அதுக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்க, அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்குல்ல உங்களுக்கு. நம்ம இது அதனால மாதிரி பஞ்சாயத்து அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கலாம் இல்லைங்களா? அது நீங்க வந்து தனிப்பட்ட முறையில நீங்க யார் இதுவா இருக்காங்களோ அவங்களுக்கு யார் படிப்பாங்களோ, யாருக்கு அது பிரயோஜனமா இருக்கோ, யாருக்கு ம், அதனுடைய மரியாதை தெரிஞ்சிருக்கோ அந்த மாதிரி தனியா கொடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு கல்யாணம் மாதிரி நிகழ்வுல ஒரு பெரிய ம். அத்தியாத்மிக் கிரந்தம்லாம் அந்த மாதிரி கொடுக்கறதுங்கிறது அஞ்ஞானத்தோட வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய அந்த மாதிரிலாம் நிறைய பண்றோம். இதுல அது பண்றது. நிறைய நடக்குது. அதுக்காக தான் எந்த மாதிரி சூழ்நிலையில குடுக்கணும்ன்றதுக்காக தான் கேக்குறேன். ஆமா கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணம் எல்லாம் கொடுக்கல. நீங்க வந்து வேற ஏதாவது ஒரு 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 கோயில்ல ஒரு விதானம் பண்றீங்க, இல்ல ஒரு ஒரு தசலட்சணம் பண்றீங்க. அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் விரதம் எல்லாம் இருக்கிறாங்க. அதுக்கு ஏதோ ம், ஒரு நீங்க அந்த மாதிரி நேரத்துல நீங்க இது பண்ணலாம். இல்லன்னு சொன்னா ம். கூட உங்களுக்கு ஒரு புக் இது பண்ண ஒரு கோயில் ஃபங்க்ஷன் நடக்கும் போதும் அந்த மாதிரி அது கூட வந்து யாருக்கு கொடுக்குறோம், என்ன பண்றோம் அதெல்லாமும் ரொம்ப முக்கியமான விஷயம். யாருக்கு பண்றோம். கவனமா சரி. ம். ம். சரிங்க. தேங்க்ஸ் நன்றி. ஓகே. ஓகே. தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஆண்டி. தேங்க்ஸ். அடுத்த ஜெயதர்ஷினி. அடுத்த கிளாஸ் சமய புஷ்பா அடுத்த கிளாஸ் பார்க்கலாம்ப்பா. ஜெய் ஜெயேந்திரா. தேங்க்ஸ். ஓகேப்பா.